ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சாயான்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. அருள்மிகு உண்ணாமணி சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். சாருமதி அம்மா, விநாயகர் பாடல் பாடுங்க. பாருங்க. பிடியதன் ஊரு ஊமை கொலமிகு கரியது வழி கொடுத்தனதடி, வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர, அருளினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிவலம் முறையிறையே. நன்றிங்கம்மா. நன்றி அம்மா. அருள்மொழி அம்மா, நால்வர் துதி பாடுங்கம்மா. நால்வர் துதி அம்மா பாடுறமா. திருச்சிற்றம்பலம். ஆமாங்கம்மா, பாடுங்க. புகழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திரு நாவலூர் மண் தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திரு தாள் போற்றி. சிவாய நம. நன்றிங்கம்மா. நம்ம ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம் ஆரம்பிச்சு 36வது அமர்வாக இது வந்து கொண்டிருக்கின்றது. சீரும் சிறப்ப இறைவன் திருவருளாலும் குருவின் திருவருளாலும் மிக இனிதாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில இன்னைக்கு அம்மா வாருங்கள் அம்மா. சிவாய நம. மிக்க நன்றி அம்மா. திருவடி வணக்கம். நம சிவாய. திருவடி வணக்கம் அம்மா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். சிவபெருமானின் பெரும் கருணையினால் சிவனடியார் பெருமக்களின் அருள் வரலாற்றினை தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளி செய்தபடி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இறைவன் திருவருளால் நாம் சிந்தித்துக் கொண்டிருப்பது ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் அருளி செய்த அந்த அருள் நிகழ்வை எல்லாம் இறைவன் திருவருளால சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். வழக்கம் போல சென்ற வகுப்போட முன்னோட்டம் பார்த்துட்டு இன்றைய வகுப்பிற்கு செல்லலாம். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கோன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிராட்டி சங்கிலி அம்மையார் திருவடிகள் போற்றி போற்றி. சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் புவியில் சிவலோகம் போல விளங்குகின்ற திருவொற்றியூரை அடைந்து காலந்தோறும் இறைவனை அன்போடு வழிபட்டு வருகின்றார். வழிபட்டு வரும் நாட்களிலே ஒரு நாள் அடியவர்கள் பல வகையாக, சிவஸ்தலங்கள்னா அடியார்கள் பல வகையா தொண்டு செய்வார்கள். நிறைய பேருக்கு இந்த சரியை தொண்டு, கோயில்ல புஷ்பம் சில பேர் கட்டுவார்கள். இறைவனுடைய திருமுடியில் சேரக்கூடிய அந்த மலர்களை அழகாக தொடுக்கின்ற புஷ்ப கைங்கரியம் நிறைய பேர் செய்வாங்க. சில பேர் திரு அழகிடுதல்,
கூட்டுறது, அப்புறம் மெழுகிடுதல், அதை மெழுகுவது, இது போன்ற அந்த தூய்மை பணிகள் செய்வார்கள். அது வந்து அவர்களை தூய்மையாக்கும். அத்தகைய தூய்மை பணிகள் செய்வார்கள். நிறைய பேர் வந்து திருநந்தனவன பணிகள் செய்வார்கள். அந்த சுவாமிக்கு சாத்தும் பொருட்டும் அபிஷேகத்தின் பொருட்டும் கிடைக்கிறதுக்காக அந்த திருநந்தனவன பணிகள் செய்வார்கள். கோசாலை அமைத்து அதனை அந்த பசுக்களை பராமரித்து காலந்தோறும் சுவாமியோடைய அபிஷேகத்திற்காக அந்த பாலை கொண்டு வந்து தருதல், இந்த பசுக்களை பராமரித்தல், இது போல பல வகையான திருத்தொண்டுகள் கோயிலில் அடியார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை பார்த்து வணங்கிக் கொண்டே வருகின்றார். இந்த ஒரு சிறப்பு அதுதான். தான் எப்படிப்பட்ட உயர்ந்த அடியாரா இருந்தாலும் மற்ற அடியார் பெருமக்களை வணங்க வேண்டும். இறைவனுக்கு தொண்டர் மட்டும் இல்ல, தோழர், யாரோடையும் ஒப்புமை சொல்ல முடியாத பெரும் பெருமை உடையவர். இருந்தாலும் மற்ற அடியார்கள் செய்கின்ற தொண்டை பார்த்து வணங்குகின்றார். அத்தகைய பெரும் தகையா பெருமை உடையவர். வணங்கி கொண்டே வரும்போது அந்த புஷ்ப மண்டபத்தில் அடியார் பெருமக்கள் எல்லோரும் அன்போடு திரு ஐந்தெழுத்தை உள்ளத்தால் ஓதிக்கொண்டே அன்பினால் உருகிய உள்ளத்தோடு பூக்கள் தொடுக்கின்றார்கள். ஒரு பக்கத்திலே திரையிட்டு இருக்கிறது எல்லா பக்கமும். அதுல வந்து அதற்குள்ளே இருந்து சங்கிலி அம்மையார் இறைவனுக்கு சாத்துவதற்காக புஷ்பங்களை பல்வேறு விதமான மாலைகளாக தொடுத்து அதை சுவாமிக்கு தருவதற்காக திரையை நீக்கி அதை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு மீண்டும் அந்த திரையை மூடி விடுகின்றார்கள். மின்னல் போல பண்டை விதியினால் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சங்கிலியாரை கண்ணுற்றார். கண்டு அந்த அந்த முன்னே திருக்கைலாயத்தில் எழுந்த அந்த அன்பு உணர்ச்சி மீளவும் அவருடைய உள்ளத்தில் எழுகின்றது. அதனால சுவாமி அவருக்கு தொண்டரும் தோழரும் சிவபெருமான் தானே, சுவாமி கிட்ட தானே எதுவும் கேட்பாங்க. அப்ப என்ன பண்றாங்க, சுவாமி கிட்ட போய் விண்ணப்பம் வைக்கின்றார்கள். அழகிய சந்திரன் போன்ற வதனத்தை, அழகினை கொண்ட சங்கிலியை தந்து என்னுடைய வருத்தத்தை தீர்க்க வேண்டும் அப்படின்ட்டு சுவாமி கிட்ட விண்ணப்பம் வைக்கின்றார். அப்படி சுவாமி கிட்ட விண்ணப்பம் வச்ச உடனே சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு திருவிளையாடல் நிகழ்த்துகின்றார். என்ன திருவிளையாடல் அப்படின்னு சொன்னா, இவ்வாறு சங்கிலியாரை கண்டவுடன் உள்ளத்தில் மிகுந்த மன தடுமாற்றம், இறைவன் பாலே செலுத்தி இருந்த சிவயோகத்தோடு சிவயோகத்திலே பயின்று இறைவனோடு ஒற்றுமைப்பட்டு இருந்த உள்ளத்திலே சங்கிலியாரோட நினைவுகள் இடர் செய்கின்றது, இவருக்கு துன்பப்படுத்துகின்றது. இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சுவாமி கிட்ட வருத்தத்தோடு விண்ணப்பம் செய்ய சுவாமி என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்திலே, இந்த பெரிய உலகத்திலே யாராலும் செய்ய முடியாத ஒரு பெரிய தவத்தை மேற்கொள்கின்ற சங்கிலியை உனக்கு தருகின்றேன், திருமணம் செய்து தருகின்றேன், உன்னுடைய கவலையை ஒழிப்பாயாகன்னு சுவாமி சொல்றாரு. மிக மகிழ்ந்து செல்கின்றார். அன்று இரவு முதல்ல மணமகளுடைய சம்மதம் பெறணும் இல்லையா, அதனால அன்று இரவு சங்கிலியாருடைய கனவிலே சென்று சுவாமி சொல்றார், என் பால் மிக்க அன்புடையவனும் மேருமலையை போன்று உயர்ந்த தவத்தினை உடையவனும் திருவெண்ணை நல்லூரில் சமஸ்தரும் அறிய என்னால் ஆட்கொள்ளப்பட்டவனும் ஆகிய சுந்தரன் உன்னை மனைவியாக பெற வேண்டும் என்று என்னை வேண்டி வணங்கினான். நீ மகிழ்ச்சியோடு முழு மனதோடும் அதற்கு சம்மதம், திருமணம் செய்வதற்கு சம்மதம் தெரிவிப்பாயாக சுவாமி சொல்றார். அது நான் சொன்னன்றதுக்காக இல்ல, சிறந்த அடியான். அதனால ஏன்னா இவருடைய கருத்தும் அதுதான், அடியவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்போ நீ அதற்கு மகிழ்ச்சியோடு உடன்படுவாய் அப்படின்னு சுவாமி சொல்ல, சங்கிலியார் இறைவன் திருவடிகளை வணங்கி என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த அடியார சொல்றீங்களோ அவருக்கே நான் உரியவள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுடைய நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த திருவருளை தலைமையில் கொண்டு அதனை செய்கின்றேன். ஆனால் ஒன்னே ஒன்று சொல்றாங்க, திருவாரூரிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு வசிக்கின்றவர். ஆனா பெண் இல்லையா, அதனால வெளிப்படையா சொல்லாம சொல்றாங்க. ஏற்கனவே அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு, இப்ப என்ன திருமணம் செய்து கொள்ள சொல்கின்றீர்களே அப்படின்னு கேட்காம, ஏற்கனவே அவர் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்கின்றார், மீண்டும் அங்கு சென்றால் என்ன ஆவது அப்படின்ற கருத்தோட திருவாரூரிலே மகிழ்வோடும் அவர் வசிக்கின்றார் என்பதை சுவாமி திருவுள்ளத்தில் கொண்டு அதற்கேற்றவாறு திருமணத்திற்கு அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சங்கிலியார் விண்ணப்பம் செய்ய,
சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி உங்க கூடயே இருக்கணும் சங்கிலியார் விரும்புறதுனால உன்னை நீங்கி போக மாட்டேன், உனக்கு சத்தியம் சுந்தரன் சபதம் செய்து தருவான் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்லிட்டு தோழனார் பால் இறைவன் போறார். அன்று இரவே, ஒரு இரவுல இவ்வளவு நடக்குது. அன்று இரவே சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் முன்பாக எழுந்தருளி சுவாமி சொல்றாங்க, இவர் விண்ணப்பம் வச்சார திருமணம் செய்து கொள்ள வேண்டும்ட்டு. நீ உன்னுடைய கருத்தை நான் அவள்கிட்ட, உன்னோட நிலை நீ எவ்வாறு பிரிவுற்று துயரத்துல இருக்கிற அதெல்லாம் சொல்லல. உன்னோட நிலைன்றது திருமணம் செய்து கொள்ளக்கூடிய, மன்னிக்கும் அந்த நிலையை இது வருந்துவது சுவாமி சொல்லல, அப்படி சேக்கிழார் பெருமான் குறிப்பிடல. இவர் திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றார், அந்த நிலையை தான் சுவாமி சொல்றாங்க. அப்போ உன்னுடைய நிலை, நீ அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த நிலையினை அவளுக்கு உரைத்தோம். நான் சொன்னேன். அதற்கு அவள் என்ன சொல்றான்னா, ஒரு குறை உள்ளது, ஒரு கடன் இருக்கு, அதை நீ நிறைவேற்றினால் திருமணம் நடக்கும்னு சுவாமி சொல்றாங்க. உடனே இவர் என்ன சொல்றாரு, ஒரு குறை அப்படின்னு இருந்ததுன்னா அதை சொல்லுங்க, அதை நான் செய்து முடித்து திருமணத்துக்கு தயாராகிறேன் அப்படின்ட்டு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்ல, சிவபெருமான் என்ன சொல்றாருன்னா, ஒன்றி உடனே நிகழ்வது, உள்ளத்தாலும் ஒன்றுபட்டு உடன் நிகழ்வது, அவளோடு பிரியாமல் நீ அவளுடனே இருப்பேன் என்று சத்தியம் செய்து தர வேண்டும். உள்ளத்தாலும் உடலாலும் பிரியாமல் அவளுடனே எப்போதும் இருக்க வேண்டும், வீற்றிருக்க வேண்டும், நீ இருக்கணும், இப்படி இருப்பேன்னு ஒரு சபதத்தை, நீ ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும். அது எவ்வளவு கண்டிஷன் சுவாமி போடுறாங்க பாத்தீங்கன்னா, அவள் முன்பு, அவள் காணும், அவளுக்கு நேரம் இருக்க வேண்டும். அதுவும் எப்படி செய்யணும்னா, இன்று இரவே செய்ய வேண்டும். இரவுலதான் இந்த கனவுல சங்கிலியார் கன்னிமாடத்தில் துயில்கின்ற பொழுது போய் சுவாமி சொல்றாங்க, அந்த இரவே இவ்வளவு நடக்கணும்னு சொல்றாங்க. நீ அவளுக்கு முன்பாக சத்தியம் செய்ய வேண்டும், நீயாக சென்று அவளை அடைந்து, நீயா போய் அவங்க தேடி வரமாட்டாங்க, நீயே சென்று சபதம் செய்ய வேண்டும். இவ்விரவே, இன்று இரவு பொழுது விடுவதற்குள்ளாகவே சத்தியம் செய்து தர வேண்டும் சொல்லிட்டாங்க சுவாமி. சொன்னா அதற்கப்புறம் அது மாற்று கருத்து கிடையாது. இவ்வளவு சுவாமி அருள் செய்தார். சொன்ன உடனே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இந்த திருமணம் செய்ய வேண்டும், அதனால என்ன செஞ்சா திருமணம் நடக்குமோ அதற்காக நான் அதை செய்வேன், சத்தியம் செய்து தர வேண்டுமா, செய்து தருகின்றேன். ஆனா அவருடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் என்ன அப்படின்னு சொன்னா, சிவபெருமானுடைய சிவஸ்தலங்கள், அவருடைய அருள் உயிர்கள் உய்யும் பொருட்டு பல நாமங்களோடு இறைவன் வீற்றிருக்கின்றார் பல சிவஸ்தலங்களுக்கு. இவருடைய தொண்டே என்ன, சுவாமி ஆட்கொண்ட பொழுதே என்ன சொல்றாரு, நமக்கு விரும்பி அர்ச்சனையாவது பாட்டே ஆகும் சொல்றாங்க. அதனால சொற்றமிழால் நம்மை பாடுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த தூமரை கூறிய வாயால பலவாறு என்னுடைய புகழை பாடு அப்படின்னு சுவாமி அருள் செய்திருக்கின்றார். அந்த சுவாமி செய்த அருள் படி நான் நடக்கணும். இப்ப சத்தியம் செய்தால் இந்த ஊரை விட்டு நீங்க முடியாது. இப்ப என்ன பண்ணணும், சத்தியம் செய்து தர வேண்டும் திருமணம் நடப்பதற்காக. ஆனா இறைவன் முன்பு அந்த சத்தியத்தை செய்யக்கூடாது. ஏன்னா இறைவன் முன்பு செய்தால் சத்தியத்தை மீறக்கூடாது. இவர் சத்தியத்தை எப்படி மீறணும் முதலே முடிவு பண்ணிட்டார், வேற வழி இல்லை. கோயிலுக்கெல்லாம் போய் இறைவனை வணங்க வேண்டும், பதிகம் பாட வேண்டும், அதற்காக செல்ல வேண்டும். ஆனா திருமணம் நடப்பதற்காக சத்தியமும் செய்ய வேண்டும். அப்ப என்ன சொல்றார், சுவாமி கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கின்றார். சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மற்ற ஸ்தலங்களும் சென்று வணங்க வேண்டும் என்று நினைக்கின்ற எனக்கு இது தடையாக விளங்குகின்றது அப்படின்னு நினைச்சு என்ன சொல்றாரு, நான் சத்தியம் செய்ய அந்த பெண்ணோடு, ஏன்னா அவருக்கு சங்கிலியார் காண நீ சத்தியம் செய்ய வேண்டும்னு சுவாமி சொன்னதுனால, நாம் சத்தியம் செய்வதற்காக சங்கிலியாரோடு திருத்தலத்துக்கு வந்தால் அப்ப நீங்க கருவறையில் இருக்கக்கூடாது, எழுந்தருளி இருக்கக்கூடாது. அந்த இடத்த கருவறையை விட்டு திரு மகிழ மரம் அந்த திருக்கோயில் வளாகத்துல இருக்கு, அந்த மகிழ மரத்தின் அங்க அடியில நீங்க வீற்றிருக்கணும், சத்தியம் செய்து கொடுக்கிற வரைக்கும். அதான் சொல்றேன். நான் அவளோட சத்தியம் செய்து கொடுக்க கோயிலுக்கு வந்தால் நீங்க அப்ப உங்க சந்நிதியில இல்லாம மகிழின் கீழ் இருக்கை கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சுவாமி. அதனை ஏற்றுக்கொண்டு அருள் செய்கின்றார். அருள் செய்தவர் என்ன பண்ணார் அப்படின்னா, நேரம் சங்கிலியாரிடம் சென்றார். சென்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பெருமையும் சொல்வார். எதற்காக மீண்டும் சங்கிலியார் மாட்டு சென்றார்னா,
புலவர் ஐயா கூட சிறப்பா சொன்னாங்க. அவர் மாட்டு திருவிளையாட்டினை மகிழ்ந்தோ. அவருன்றது சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானை மட்டும் குறிக்கவில்லை, சங்கிலியாரையும் குறிக்கின்றது. அப்ப அவர்கள் ஏன்னா தனக்கு தொண்டர் ஆனவர்கள் இல்லையா, அதனால அவர்களுடைய வாழ்வில் அருள் திருவிளையாடல் நிகழ்த்துவதற்காகவோ இல்ல சங்கிலியாருடைய பெருமை அந்த ஒப்பற்ற தவம் சுவாமி சொன்னாங்க இல்லையா, அந்த தவத்தினை கருதியோ சுவாமி மீண்டும் அந்த நள்ளிருளில் நடு சாமத்துல சங்கிலியாருடைய கனவில் சென்று என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உனக்கு ஆரூரன் சத்தியம் செய்து தருவான், அப்படி அவன் சத்தியம் செய்யும் போது எனக்கு முன்பாக அவன் சத்தியம் செய்து தர வந்தால் நீ அதற்கு இசையாது, ஏற்றுக்கொள்ளாது. அந்த சத்தியத்தை எங்க வாங்கிக்கணும்னா மகிழின் மலர், அதாவது கொங்கு அலர், எல்லா வாசனை வீசுகின்ற அந்த மகிழம் பூக்கள்லாம் மலர்ந்து இருக்கு இல்லையா, அந்த மகிழம் மரம், அதற்கு கீழாக நின்று நீ உன்னுடைய சத்தியத்தை வாங்கிக்கொள், அவனிடமிருந்து பெற்றுக்கொள் அப்படின்னு சுவாமி சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த செய்கையை இப்படி சொல்லிட்டாங்க, இங்க வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. இது அந்த கனவு கண்ட உடனே மிகுந்த மகிழ்ச்சியோடு, எப்படின்னா சங்கிலியாருக்கு மிக்க மகிழ்ச்சி, சுந்தரமூர்த்தி நாயனார் பொருட்டு அவர் சுவாமி வராரு, கனவுல வராரு. ஆனா தன்னையும் ஒரு பொருள் என கொண்டு தான் உய்ய வேண்டும் அப்படின்ற கருணையினால என்ன பண்றாரு, உண்மையை சொல்லிட்டாரு. மகிழின் கீழே சத்தியம் செய்து கொடுத்தால், சுவாமி அங்கதான் இருக்காருன்னு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு தெரியும், அதனால் சத்தியம் செய்து கொடுத்தால் அடியான் மீளாமல் இங்கே இருப்பான், நம்ம எப்போதும் தரிசித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, சுவாமியும் அடியாரை எப்படி விரும்புறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப சுவாமி இந்த ரகசியத்தை சங்கிலியாரிடம் சொல்ல அவர் மிகுந்த அதிசயமே கொண்டு அங்க பக்கத்துல இருக்கிற அந்த சேடியர்கள் தோழியர்கள்லாம் எழுப்பி இந்த சுவாமி அருள் செய்ததை எல்லாம் சொல்ல அவர்கள் பயமும் அதிசயமும் ஆச்சரியமும் அடைந்து மகிழ்ச்சி அடைந்து, இவ்வளவு பேர் பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு சுவாமி அருள் செய்திருக்கார் சொல்லி சங்கிலி அன்னையாரின் திருவடிகளை வணங்கி பணிகின்றார்கள். 255வது பார்த்துட்டோம் சென்ற வாரம், இருந்தாலும் மறுபடியும் சிந்திக்கிறது தான் சிறப்பா இருக்கும். அதனால 255வது அந்த பாடல்ல இருந்து இன்று சிந்திப்போம். சேயிழையார் திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தொடுக்கும் தூய பனி பொழுது ஆக தொழில் புரிவார் உடன் போத கோயிலின் முன் காலம் அதுவாகவே குறித்து அணைந்தார் ஆய சபதம் செய்ய வரவு பார்த்து ஆரூரர். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேயிழையார் திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தொடுக்கும் தூய பனி பொழுது ஆக, அதாவது திருப்பள்ளி எழுச்சினா காலையில விடிய காலம்புற கோயிலை திறந்த உடனே நடை திறந்த உடனே சுவாமிக்கு செய்யப்படுகின்ற பூஜை. அது எப்படின்னா சுவாமி துயில் எழுப்புவது போல, அதான் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்றது. சுவாமி பள்ளி கொன்றதை எழுப்புறதுனால அது திருப்பள்ளி ஆயிட்டு. அந்த திருப்பள்ளி எழுச்சி காலத்துல சுவாமிக்கு சாத்து வரும். திருப்பள்ளி எழுச்சினா காலையில 5 மணிக்கு கோயில் திறக்கிறாங்க. அப்ப அதற்கு சுவாமிக்கு சாத்தக்கூடிய மாலைனா இவங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், முன்னாடியே எந்திரிக்கணும் இல்லையா, ஒரு 3 மணி 4 மணிக்கு இவங்க எந்திரிச்சாதான் குளித்து நீராடி தூய்மைப்படுத்தி கொண்டு நந்தனவனத்துக்கு சென்று மலர்களை பறித்து பூக்களை தொடுக்க வேண்டும் மாலைகளாக. அதனால இவங்க ஒரு 3 மணிக்கெல்லாம் விடிய காலம்பரை எந்திரிச்சு அந்த புஷ்பத்தை செய்கின்றார்கள். அப்போ சேயிழையார், அப்போ அது இழைக்கப்பட்ட அணிகலன்களை அணிந்திருக்கின்ற இந்த பெண்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா, திருப்பள்ளி எழுச்சிக்கு மலர் தொடுக்கும் தூய பனி பொழுது ஆக, அந்த திருப்பள்ளி எழுச்சிக்காக சுவாமிக்கு நடை திறந்தவுடன் செய்யப்படுகின்ற பூஜைக்குரிய காலம், அதற்காக மலர் தொடுக்கின்ற மலர்களை போக்கின்ற கட்டுகின்ற அந்த தூய பனி. ஏன் அந்த பனியை தூய பனி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க கட்டி கொடுக்கின்ற மாலை சிவபெருமானுடைய திருமுடியில் சேரும் பெருமை கொண்டது. அது எப்படிப்பட்ட திருமுடி, சுவாமியுடைய திருமுடி பாத்தீங்கன்னா பிரம்மா விஷ்ணுக்களுடைய தலைகளை எல்லாம் போத்து அணிந்திருக்கின்ற அந்த திருமுடி இல்லையா. பிரம்மன் அன்னப்பறவையாக தேடியும் காண முடியாத திருமுடி அப்படிப்பட்ட திருமுடி, அந்த கங்கையும் சந்திரனையும் சூடி இருக்கின்ற அந்த திருமுடி, அத்தகைய திருமுடியில சாத்துகின்றதுன்றதுனால அந்த புஷ்ப கைங்கரியம் செய்வதை எப்படி சொல்றாங்கன்னா தூய பனின்னு சொல்றாங்க. அந்த தூய பனி பொழுது ஆக, அந்த திருப்பள்ளி எழுச்சிக்கு
மாலை சாத்தணும். இப்ப அந்த மத்த பூக்களை பிரிச்சு மாலை கட்டக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த பொழுது ஆக அந்த நேரம் வர தொழில் புரிவார் உடன் போத. இவங்க கட்டுற வேலை செய்யறாங்க. அப்ப யார் யார் பிரிச்சு கொடுக்கணும்? அவங்களுக்கு உதவி செய்யற பெண்கள்லாம் இருக்காங்களா, இந்த தொழில் இந்த புஷ்ப தொழில் யார் யாரெல்லாம் புரிவார்களோ அவர்கள் உடன் போக அவர்கள் எல்லாரும் உடன் கூட்டிக் கொண்டு இவர் கோயிலுக்கு போறார். உடன் போத கோயிலுக்குள்ளார போறாங்க. ஏன்னா அங்கதான் கோயிலுக்குள்ளார நந்தனவனம் இருக்கும். அங்க போய் மலர்களை பறித்து கொண்டு வந்து மாலை கட்டணும். அதற்காக கோயிலுக்கு போக கோயிலின் முன் காலம் அதுவாகவே குறித்து அணைந்தார். நீங்க வரத்துக்கு முன்னாடியே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கோயில்ல இவருடைய வரவை, அதாவது சங்கிலியாருடைய வரவை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார். காரணம் சுவாமி சொன்ன கண்டிஷன் தான், இன்று இரவே சபதம் செய்க. அப்ப நான் விடுகிறதுக்கு முன்னாடி செய்யணும். இவங்க வந்து புஷ்ப தொண்டு செய்வாங்க. இப்ப திருப்பள்ளி எழுச்சிக்காக பூ தொடுக்க வருவாங்கன்னு அவருக்கு தெரியும். அந்த நேரத்தை விட்டுட்டா அதுக்கப்புறம் வந்து விடிஞ்சிரும். சுவாமி சொன்ன காலம் முடிஞ்சிருச்சுன்னா சபதம் செய்ய முடியாது. அதனால குறித்த காலம் இதுதான், இந்த நேரத்தான் சுவாமி சொன்னபடி சத்தியம் செய்து கொடுக்க உகந்த நேரம் என்று சொல்லிட்டு கோயிலின் முன் காலம் அதுவாகவே குறித்து இதுதான் சபதம் செய்து கொடுக்க சரியான நேரம் என்று அணைந்தார், சேர்ந்தார். யாருன்னா ஆய சபதம் செய்ய இறைவன் கூறியபடி உன்னை பிரிந்து போகேன் அப்படின்னு சபதம் செய்வதற்காக வரவு பார்த்து ஆரூரர் சங்கிலியாருடைய வரவை எதிர்பார்த்து இருந்தார். ஆரூரர் பெருமான் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அது பாத்தீங்கன்னா 256வது பாடல். நின்றவர் அங்கு எதிர்வந்த நேர் இழையார் தம்மருங்கு சென்று அணைந்து தம் பெருமான் திரு அருளின் திறம் கூற மின்தயங்கு நுண்ணிடையார் விதி உடன்பட்டு எதிர் விளம்பார் ஒன்றிய நானோடு மடவாருடன் ஒதுங்கி உள் புகுந்தார். அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நேர் இழையார் அப்படின்றது சங்கிலியாரை குறிக்கும். அதாவது இழைக்கப்பட்ட அழகிய அணிகலன்களை அணிந்திருக்கின்ற சங்கிலியார். நின்றவர் அங்கு எதிர்வந்த, இப்ப முதல் பாடல் என்ன முடிச்சாங்க, சங்கிலியாருடைய வரவை எதிர்பார்த்து ஆரூரர் கோயிலில் இவருக்கு முன்பாகவே காத்து கொண்டு இருக்கின்றார். அதோட தொடர்ச்சிதான் நின்றவர். அப்படி எதிர்பார்த்து காத்து கொண்டு நின்றவர் அங்கு எதிர்வந்த, இவர் எதிர்பார்த்தபடி சங்கிலியார் வருகின்றார். அங்கு எதிர்வந்த நேர் இழையார் அழகிய அணிகலன்களை அணிந்து தமக்கு முன்பாக நேராக வருகின்ற சங்கிலியார் தம் மருங்கு, அவங்க பக்கத்துல போய், மருங்குன்னா பக்கத்துல அருகில் போய், சென்று அணைந்து பக்கத்துல போய் என்ன பண்றாங்கன்னா தம் பெருமான் திரு அருளின் திறம் கூற. அதாவது திரு அருளின் திறம் கூற அப்படின்னு சொன்னா, சுவாமி சொன்னாரு இல்லையா, நீ அவளுக்கு திருமணம் செய்து கொள்ளணும்னா ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். என்ன விஷயம்? அவளை விட்டு பிரிந்து போக மாட்டேன்னு ஒரு சத்தியம் செய்யணும். நீயாக சென்று அவளை அழைத்து கொண்டு வந்து என்ன பண்ணும், சத்தியம் செய்ய வேண்டும், இன்றிரவே செய்ய வேண்டும். இதெல்லாம் சுவாமி எனக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்காக நான் இந்த சத்தியம் செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த விஷயத்தெல்லாம் சங்கிலியாரிடம் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கூறி அருளுகின்றார். சென்று அணைந்து தம் பெருமானாகிய சிவபெருமானுடைய திரு அருள், இவர்களுக்கு இவ்வாறு அருள் செய்தார் இல்லையா, அந்த திறம் இப்படிலாம் சொன்னாரு அப்படின்ற அந்த இறைவனுடைய அந்த திருவருளை விரித்து என்னென்ன அப்படின்றத கூற மின்தயங்கு நுண் இடையார். சங்கிலியாருடைய அந்த அழகை சொல்றாங்க. எப்படின்னா அவங்களுடைய அந்த இடை வந்து சிறியதாக இருக்கிறது தான் பெண்களுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. அதுவும் எப்படி இருக்குன்னா மின்னல் போன்று ஒளி மிகுந்ததாக, அதுதான் சொல்லுவாங்க அழகாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்போ மின்னல் போல ஒளி மிகுந்ததாக விளங்குகின்ற அந்த சிறிய இடையினை கொண்ட சங்கிலியார். இதெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் தெரியும். அந்த காலத்துல பெண்கள் வந்து ஆண்கள் முகத்தை ஏறிட்டு கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவரா வந்து அவங்க பக்கத்துல வந்து இது மாதிரி இறைவன் வந்து சபதம் செய்ய சொன்னார். அதற்காக காத்து கொண்டு இருக்கின்றேன்னு சொன்ன உடனே விதி உடன்பட்டு பதில் கூறாமல், அதாவது என்னன்னா அவருக்கு வந்து எனக்கும் சுவாமி சொன்னாங்க சத்தியம் செய்வதற்கு நீங்க சொல்வீங்க, அது எதுவுமே சொல்லல. ஏன்னா பெண்மைக்குரிய அந்த நாணம். அதனால என்ன பண்றாங்கன்னா
விதி உடன்பட்டு எதிர் விளம்பார் ஒன்றிய நாணோடும், நாணம்னா அந்த வெக்கத்தோடு மடவாருடன் ஒதுங்கி உள் புகுந்தார். தோழிகள் கூட வராங்க, நாணத்தோடு பதில் சொல்லாம செஞ்சு கொடுங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் நாணம், வெக்கம். அதனால ஏன்னா அவங்கள நேருக்கு நேர் இப்பதான் பாக்குறாங்க, அதனால அவங்களால சொல்ல முடியல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க சொன்னதை காதுல வாங்கிக்கிட்டு அந்த நாணத்தோடு மற்ற பெண்களோட அந்த கூட்டத்துல போய் சேர்ந்து கலந்துடுறாங்க, மறைஞ்சு நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். மின்தயங்கு நுண்ணிடையார் விதி உடன்பட்டு எதிர் விளம்பார். சத்தியம் செய்து கொடுங்கள், எனக்கும் சுவாமி கனவுல சொன்னார். இதெல்லாம் எதுவுமே சொல்லாம ஒன்றிய நாணத்தோடு, அவங்களால ஒன்றி கலந்திருந்த அந்த நாணத்தோடு மடவார்னா மற்ற பெண்கள் உடன் அவங்களோட ஒதுங்கி உள் புகுந்தார். இவரை விட்டு தள்ளி ஒதுங்கி அந்த கூட்டத்துல உள்ளார புகுந்துட்டாங்க. இவர்கிட்ட வந்து வேற எதுவும் பேச முடியாதபடி போயிட்டாங்க. அங்கு அவர் தம் பின் சென்ற ஆரூர, சத்தியம் பண்ணி கொடுக்கணுமே இல்லையா? ஏன்னா விடியறதுக்குள்ளார பண்ணணும். அந்த விடிய காலைக்கு புஷ்பம் தொடுப்பதற்காக வந்திருக்காங்க இவங்க. மலர்களை பறித்து புஷ்பம் தொடுத்து சுவாமிக்கு கொடுத்துட்டு இந்த விடிய புலர்ற நேரம், விடிய நேரத்துக்கு கன்னிமாடம் போயிடுவாங்க. இப்ப இந்த கோயில இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள சத்தியம் செய்யணும். அவங்க ஒன்னும் சொல்லாம போன உடனே அடுத்தது சுந்தரர் என்ன பண்றாரு பாருங்க, நம் சுந்தரர் பெருமான். அங்கு அவர் தம் பின் சென்ற ஆரூரர், அப்பயும் விடல, தனியா கொஞ்சம் முன்னாடி வந்தாங்க, சபதம் செய்ய வந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. நாணத்தோடு ஒன்னும் சொல்லாம இவங்க மற்ற பெண்களோட கூட்டத்தில் கலந்து செல்ல அவங்க பின்னாடியே சுந்தரர் பின்னாடி செல்கின்றார். அங்கு அவர் தாம் பின் சென்ற ஆரூரர், பின்னாடி போய் இழையீர். இப்ப தனியா இப்ப வந்து எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. சரி, இவங்க கிட்ட தனியா சொன்னா பதில் சொல்ல மாட்டாங்க, மற்ற பெண்கள் எல்லாரையும் சேர்த்து, ஏன்னா தோழியர் தானே அவங்களுக்கு தெரியும், அதனால இழையீர் எல்லாரையும் சேர்த்து சொல்றாரு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும்படி இயம்ப திங்கள் முடியார் திருமுன் போதுவீர் என செப்ப. அனைவரையும் பார்த்து சொல்றார், ஏன்னா கூட்டத்துல கலந்துட்டாங்க, அதனால அனைவரையும் விழித்து என்ன சொல்றாருன்னா, உமக்கு இசையும்படி அப்படின்னு சொன்னா, இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும்படி, உமக்கு இசையும்படினா உங்கள் கருத்துக்கு இசையும்படினா அவங்கதான் என்ன சொன்னாங்க, திருவாரூர்ல திருமணம் செய்து கொண்டு வாழ்கின்றார், அதை தெரிந்து கொண்டு அருள் செய்யுங்கள்லாம் என்ன அர்த்தம்? திருப்பி போயிட போறாரு, என்னை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும்ன்ற உள்கருத்து அவங்களுக்கு இருக்கு. அப்போ உங்க கருத்து, நீங்க விரும்பினபடியே நான் உன்னை பிரிய மாட்டேன் சபதம் செய்வதற்காக வந்திருக்கின்றேன். சாமி செய்ய சொன்னார்னு சொல்லல, நீங்க வந்து விரும்பி, அதாவது விட்டு போக கூடாதுன்னு நினைச்சீங்க, அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் வந்து சத்தியம் செய்து உங்களை விட்டு பிரிந்து போக மாட்டேன், சத்தியம் செய்வதற்காக வந்திருக்கின்றேன்னு சொல்லிட்டு, இங்கு நான் பிரியாமை உமக்கு இசையும்படி, உமக்கு இசையும்படினா உங்கள் கருத்துக்கு ஒத்துக்கிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் ஏற்றுக்கொண்டு இயம்ப, இசையும்படி இயம்ப, நீங்க என்ன சொன்னீங்களோ அதை ஏற்றுக்கொண்டு நான் சத்தியம் செய்து கொடுக்கின்றேன். அப்படி சத்தியம் செய்து கொடுப்பதற்காக நீங்க என்ன பண்றீங்க, எல்லாரும் சுவாமி திருமுன்பு வாங்க அப்படின்றாரு. ஏன்னா முதல்லதான் சொல்லிட்டார்ல, சுவாமி அங்க இல்லாம சங்கிலியாரோடு நான் வந்து சத்தியம் செய்து வரும்பொழுது, செய்து கொடுக்கறதுக்காக கோயிலுக்குள்ளார வரும்பொழுது அங்க இல்லாம மகிழின் கீழே இருங்கன்ட்டாங்க. இப்ப வந்து அந்த கருவறையில இப்ப சுவாமி இல்ல, அதனால நம்ம இவங்களை அழைச்சிட்டு போயிட்டு சுவாமி இல்லாத இடத்துல சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவோம், கல்யாணம் முடிச்சு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம், சத்தியத்தை மீறினா பிரச்சனை இல்லை, ஏன்னா சுவாமி முன்பு தரல, செஞ்சு தரல அப்படின்ட்டு இவர் என்ன பண்றாருன்னா, நீங்க விரும்பியபடி உங்கள் கருத்துக்கு, உங்கள் கருத்தினை நான் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு சத்தியம் இயம்பனா என் வாயால சத்தியம் செஞ்சு கொடுக்கறதற்காக யாருக்கு முன்னாடி வரணும், திங்கள் முடியா திருமுன் போதுவீர், திங்களை தன் திருமுடியில் கொண்டிருக்கின்ற சிவபெருமானுடைய சனி திருமுன்னா அவருக்கு முன்பாக போதுவீர், வாருங்கள். தனியா பேசினா போயிட்டாங்கன்றதால எல்லாரையும் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க விரும்பியபடி உங்களை பிரிந்து போகாமல் நான் இருக்கின்றேன், கூடவே இருக்கின்றேன், சத்தியம் செய்கின்றேன், அதற்காக திங்களை முடியில் சூடிய சிவபெருமான் சந்நிதி முன்பாக வாருங்கள் என செப்ப என சொல்ல, சங்கிலியார் கனவு உரைப்ப கேட்ட தாதியர் மொழிவார். அவங்களாம் ரொம்ப விவரம். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமாள், சங்கிலியார் மட்டும் அறிவு கூர்மை கொண்டவர்கள் இல்லை, அந்த தோழியர்களும். ஏன்னா கனவை வந்து சேக்கியார் பெருமாள் நம்ம என்ன சொன்னாங்க, சுவாமி தனக்கு அருள் செய்த அந்த கனவை, என்ன கனவுல அருள் செய்தாரோ அதை வந்து சங்கிலியார் தன்னுடைய தோழிகளை எல்லாம் எழுப்பி
எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. மகிழின் கீழே வந்து சத்தியம் வாங்கிக்கணும்னு சொன்னதை வரையும் எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு தெரியும் இல்லையா, இப்ப சுவாமி சந்நிதியில சத்தியம் வாங்கக்கூடாது. ஏன்னா சுவாமி இப்ப அங்க இல்ல. திரு மகிழின் கீழ் தான் சத்தியம் வாங்கிக்கணும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அவங்க பாருங்க என்ன சொல்றாங்கன்ட்டு, சங்கிலியார் கனவு உரைப்ப, கனவுல சுவாமி அருள் செய்ததெல்லாம் உரைப்ப, அதை கேட்ட தாதியர் மொழிவார். அதை முதல்லயே கேட்டிருந்த அந்த தாதியர், அவருக்கு பணிவிடை செய்கின்ற அந்த பணிப்பெண்கள் தோழிகள் மொழிவார். அவர்கள் என்ன திருப்பி சொல்றாங்க. சுந்தரர்டன் பாத்தீங்கன்னா 258வது பாடல். எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி இமையவர்கள் தம் பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது என்ன, நம் பெருமான் வன்தொண்டர் நாதர் செயல் அறியாதே கொம்பு அணையீர் யான் செய்வது எங்கு என்று கூறுதல். ரொம்ப சுவை அருளும் அன்பும் நிறைந்த சுவையான பகுதி இது. இந்த பெண்கள் என்ன சொல்றாங்க, இது மாதிரி வாங்க, எல்லோருமே வாங்க, நான் வந்து இறைவன் முன்பாக பிரிஞ்சு போக மாட்டேன்னு சத்தியம் செய்து தரேன்னு இவர் சொன்ன உடனே அந்த தோழிமார்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 258வது பாடல்ல, எம்பெருமான் இதற்காக எழுந்தருளி, அதாவது எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனாரை கூப்பிடுறாங்க. எம்பெருமானை எங்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஐயா இதற்காக எழுந்தருளி இமையவர்கள் தம் பெருமான் திருமுன்பு சாற்றுவது தகாது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எல்லாம் தலைவராகி ஐயா சத்தியத்துக்காக நீங்க எழுந்தருளி இமையவர்கள் தம் பெருமான், அதாவது உள்ள இருக்கிற சுவாமி எப்படிப்பட்டவர், இமையோர்களுக்கும் தம் பெருமான்னா தலைவன், இப்படி இமையோர்களும் வணங்கத்தக்க சுவாமி ரொம்ப உயர்ந்த பெருமையினை உடையவர். இந்த சிறு சத்தியம், இந்த திருமணம் செஞ்சுக்கணும், இதுக்காக எல்லாம் நீங்க என்ன பண்ணக்கூடாது, திருமுன்பு சாற்றுவது தகாது, சுவாமிக்கு முன்னாடி சத்தியம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த பெண்கள் சொல்றாங்க. எடுத்த உடனே மகிழ மரத்தின் கீழே கொடுங்க அப்படின்னு கேட்காம எப்படி சொல்றாங்க பாருங்க. எங்களுக்கு தலைவர் ஃபர்ஸ்ட் இந்த எம்பெருமான்றது சுந்தரமூர்த்தி நாயனாரை போற்றி கூறுகின்ற மொழி. எங்களுக்கெல்லாம் பெருமானாகிய பிரானாகிய ஐயா இந்த சத்தியம் செய்வதற்காக திருமணம் செஞ்சுக்கிற ஒரு பெண்ணன்னு சத்தியம் செய்வதற்காக இமையவர்களுக்கும் தலைவனாகிய சிவ பெருமான் முன்பு சென்று இதற்காக சத்தியம், ஒரு பெண்காக சத்தியம் செய்வது தகாது. சாற்றுவதுன்னா கூறுவது, சபதம் செய்வது, சத்தியம் செய்வது தகாது என்ன, சுவாமிக்கு முன்னாடி சத்தியம் பண்றதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அவங்க சொல்ல, சரி வேற எங்க செய்யணும், சாமிக்கு முன்பு செய்யக்கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப வேற எங்க செய்யணும், சுவாமி சொல்லியிருப்பாரு, இவருக்கு அந்த கொஞ்சம் கூட அந்த ஐடியா இல்ல. அதனால அவரே வாயால சொல்லி அகப்பட்டு கொள்கின்றார். நம்பெருமான் வன் தொண்டர் நாதர் செயல் அறியாதே. சுவாமி வந்து ஒரு ரகசியம் சொன்னார்ல, சுவாமி கிட்ட என்ன சொன்னாரு, நான் சத்தியம் பண்ணி தரேன், அந்த நேரத்துல நீங்க கருவறையில இல்லாம மகிழ மரத்தடியில போயிடுங்கன்னு சொன்னாரு. அத சுவாமி சங்கிலியாட்ட சொல்லியிருப்பாருன்றது கொஞ்சம் கூட இவர் எதிர்பார்க்கல. அதனால நம் பெருமான் வன் தொண்டர், நமக்கெல்லாம் தலைவராகிய இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு வன் தொண்டர் என நாமம் கொண்ட சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் நாதர் செயல் அறியாதே. தெரிஞ்சிருந்தா அந்த கேள்வியை கேட்டுக்க மாட்டார். சுவாமி உண்மையை இவர்கிட்ட சொல்லிட்டாரு. தெரியாம என்ன சொல்றார், நாதர் தலைவனாகிய சிவபெருமான் செயல் அறியாதே. அவர் சொல்லிட்டார் இல்லையா சங்கிலியாட்ட அந்த ரகசியத்தை, அது தெரியாம என்ன கேட்டுட்டாருன்னா, என்ன கேட்கிறாரு அந்த பெண்களை பார்த்துனா, கொம்பு அணையீர். நான் முதலே சொன்ன அந்த கொம்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கொம்பினை போன்ற அந்த அழகு உருவமுடைய பெண்களே, கொம்பு அணையீர் யான் செய்வது எங்கு என்று கூறுதல். இந்த பெண்கள் சொல்றாங்கல்ல, ரொம்ப சுவாமி பெரியவங்க ஐயா, அவங்களுக்கு முன்னாடி ஒரு திருமண விஷயத்துக்காக, ஆமா கண்டிப்பா அருள் திருவிளையாடல் தான், அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த சுவாமிக்கு முன்னாடி இந்த விஷயத்துக்காக, இப்படிப்பட்ட சாதாரண விஷயத்துக்காக நீங்க சத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அப்ப அங்க பண்ணக்கூடாதுன்னா வேற எங்கம்மா பண்றது அப்படின்னு சுவாமி உண்மையை சொல்லியிருப்பாரு அப்படின்றது தெரியாம கேட்டுட்டாரு. கொம்பு அணையீர் யான் செய்வது எங்கு, அப்ப நான் எங்க செய்யணும், எங்க சத்தியம் செய்யணும்னு கேட்ட என்று கூறுதலும் அவர்கள் என்ன சொல்றாங்க பாருங்க. 259வது பாடல். மாதர் அவர் மகிழ் கீழே அமையும் என மனம் அருள்வார் ஈதலர் ஆகிலும் ஆகும். ஈது அலர் அப்படின்னு, ஈது அலர் ஆகிலும் ஆகும் இவர் சொன்னபடி மறுக்கில் ஆதலினால் உடன்படவே அமையும் என துணிந்து ஆகில் போதுவீர் என மகிழ்கீழ் அவர் போத போய் அணைந்தார்.
பாருங்க எப்படிப்பட்ட அருள் திருவிளையாடல் சொல்லிட்டு, வேறு எங்கு செய்ய வேண்டும் நாம் சுவாமிக்கு முன்னாடி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டீங்க, வேறு எங்கு நாம் சத்தியம் செய்து தர வேண்டும் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் கேட்க அந்த பெண்கள் சொல்றாங்க பாருங்க, மாதர் அவர் பெண்கள் சொல்றாங்க, மகிழ் கீழே அமையும், மகிழ மரத்தின் அடியிலே நீங்கள் பிரிய மாட்டேன் என்று சத்தியம் செய்து கொள்ளுங்கள். அமையும்னா சத்தியம் செய்து கொடுங்கள் என அப்படி சொன்ன உடனே மனம் அருள்வார். என்ன செய்யறதுன்னு தெரியல. ஏன்னா சுவாமி இப்ப அங்க இருக்காரு. அவருக்கு முன்பாக சத்தியம் செய்தால் திருவொற்றியூரை விட்டு நீங்கள் ஆகாது. திருவாரூர் பெருமான் தன்னுடைய ஆன்ம நாயகன், அவரை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்கு, திருவாரூர் போகாம எப்படி இருக்கிறது, மற்ற சிவத்தலங்கள் போகாம எப்படி இருக்கிறது, அதற்காக தான் நான் மகிழ மரத்தடியில இருக்க சொன்னேன். இப்ப இவங்க சத்தியத்தை அங்க கேக்குறாங்களே சுவாமிக்கு முன்பாக அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வதுனே அந்த ஒரு நம்ம சொல்ல ஒரு பதட்டத்துல என்ன செய்யறதுனே தெரியாம திகைத்து நிற்றல், அதுதான் மருட்சி, மயக்கம் பொருந்தியது. மனம் மனம் மயக்கத்துக்கு உட்பட்டது, என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா இன்று இரவே சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும், காலம் மாறி முடிஞ்சிருச்சுன்னா பண்ண முடியாது. அப்ப அந்த என்ன செய்யறதுன்னு மேல் செய்யறது துணிய மாட்டாது மனம் மயங்குதல், மனம் மயங்கி இருக்காரு. ஈது அலராகிலும் ஆகும். இன்னொரு விஷயம் எதற்காக இவர் சத்தியம் பண்ணி கொடுக்கிறாருன்னா, ஈது இந்த செயல் அலராகிலும் ஆகும். அலர்னா பழிச்சொல், அதாவது என்னன்னா அந்த காலத்தோட நடைமுறை உங்களுக்கு தெரியும். இப்போ ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன் ஒரு ஆண் சொன்னா, அந்த திருமணம் தடைபட்டால் அதுக்கப்புறம் அந்த பெண்ணுக்கு திருமணமே நடக்காது. அது மாதிரிலாம் அந்த காலத்துல இருந்துச்சு. நம்ம திலகவதியாரும் பார்த்தோம். திலகவதியார் அவர்கள் வரலாறு, கலிப்பகையாரோட திருமணம் பேசி இருந்தார்கள், அவ்வளவுதான். அவர் நடுவுல சென்றார், போரின் பொருட்டு சென்றார், சென்று வீர மரணம் அடைந்தார். அவர் மட்டும் இல்ல, சொன்ன தாய் தந்தையர், அவருக்கு திருமணம் செய்து தருகின்றேன் என்று சொன்ன தாய் தந்தையரும் இறந்து விட்டார்கள். ஆனா அவர்கள் உனக்கு கணவனாக தேர்ந்தெடுத்தார்கள், அதனால அப்பயே நான் அவருக்கு உரியவள் ஆகி விட்டேன்னு சொல்லிட்டு கணவனை இழந்தவர்கள் போலவே தன்னை கருதி அந்த துறவு வாழ்க்கையை ஒரு மேற்கொண்டார். அப்படிதான் அந்த காலத்துல. அப்ப சத்தியம் செய்து தரேன்னு சொல்லிட்டாரு, வேற வாயால் என்ன சொல்லிட்டாரு, பிரிய மாட்டேன் சத்தியம் செய்து தருகின்றேன் அந்த பெண்கள் கிட்ட சொல்லிட்டு, சரி சுவாமி இருக்கிற இடத்துல சத்தியம் கேட்கறாங்க, நம்ம செய்யக்கூடாதுன்னு இவர் போயிட்டாருன்னா இந்த பெண்ணுக்கு திருமணம் அவளோட நமக்கும் நடக்காது, வேற யாருடனும் நடக்காது. அது இல்லாம ஒரு பழிச்சொல் வரும், என்ன, அதை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறி அப்புறம் கைவிட்டு விட்டான், அந்த பழிச்சொல் வரும் இல்லையா இவருக்கு. அதனால அதெல்லாம் யோசிக்கிறாரு. இது மாதிரி மகிழின் கீழ் சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு அந்த பெண்கள் சொன்ன உடனே இது எல்லாத்தையும் யோசிக்கிறார். இது இப்படி இந்த செயல் அலராகிலும் ஆகும். சத்தியம் செய்யாமல் விட்டு விட்டால் அது பழிச்சொல்லை தரும். பெண்ணை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கூறி கைவிட்டு விட்டான் என்ற பழிச்சொல் ஆகிலும் நேரும். அதனால இவர் சொன்னபடி மறுக்கில், இவங்க சொன்னபடி மறுக்கில், அதாவது மறுத்து சத்தியம் இங்க மகிழின் கீழே செய்ய மாட்டேன்னு சொன்னா இது எனக்கு பழிச்சொல்லாக அமையும், இந்த பெண்ணையும் ஏமாற்றிய ஒரு பாவம் சேரும் சொல்லிட்டு அதனால உடன்படலே அமையும். இவர்கள் கூறியபடி மகிழின் கீழ் சத்தியம் செய்வதுதான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு துணிந்து முடிவு பண்ணிட்டாரு. பண்ணி ஆகில் போதுவீர், இதெல்லாம் மனசு நினைச்சிட்டு ஆகில் போதுவீர், அப்படியா சரி வாங்க போலாம், வேற என்ன சொல்றது, சொல்ல முடியல. சுவாமி அப்படி இவரை செஞ்சே ஆகணும்ன்ற ஒரு நிலைக்கு கொண்டு வந்துட்டாரு. அப்ப ஆகில் போதுவீர், சரி அங்கதான் சத்தியம் செய்து கொடுக்கணுமா, வாங்க போவோம்னு சொல்றாரு. ஏன்னா மகிழ் கீழ் அவர் போத போய் அணைந்தார். இவர் சொன்ன உடனே அந்த பெண்கள் எல்லாரும் மகிழ மரத்தடியில போய் நிக்கிறாங்க என்று. ஏன்னா மகிழ் கீழ் அவர் போத, அவர் தான் அந்த பெண்கள் எல்லாம் போக இவரும் போய் அணைந்தார். இவரும் போய் அந்த மகிழ மரம், ஏன் இவர் பொறுமையா போறாருன்னா மயக்கம், என்ன பண்றது, சுவாமி இங்க இருக்கிறாரு, இவருக்கு முன்னாடி சத்தியம் செய்து கொடுத்தா மீற முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த மயக்கத்தோடு அறிவழிந்த அந்த தன்மையோடு அந்த மகிழின் கீழே இவரும் போய் சேர்கின்றார். அந்த பாடல் அடுத்தது 260வது பாடல். தாவாத பெருந்தவத்து சங்கிலியாரும் காண மூவாத திருமகிழை முக்காலும் வலம் மேவாது இங்கு யான் அகலேன் என நின்று விளம்பினார்
பூவா தன் புனல் பொய்கை முனைப்பாடி புறவலனார். சத்தியம் செய்து கொடுக்கிற அந்த நிகழ்வை சொல்றாங்க. தாவாத பெருந்தவத்து சங்கிலியாரும் காண. ஏன்னா சுவாமி என்ன கண்டிஷன், ஃபர்ஸ்ட் சங்கிலியார் முன்பாக சத்தியம் செய்து தர வேண்டும். அதனால அவருக்கு முன்பாக செய்கிறார். எப்படிப்பட்ட சங்கிலியார்? தாவாத பெருந்தவம், சுவாமிக்கு செய்யக்கூடிய தவம், பெரிய தவம், பெருமைக்குரிய தவம், பெரிய தவம். அந்த பெரிய தவத்தை, அதுதான் தாவாதனா அழியாத தவமா. அழியாத தவம்னா அதுக்குரிய நன்மை கண்டிப்பாக அவர் பெற்றே தீருவார். அதனாலதான் இறைவனுக்கே தொண்டரும் தோழரும் ஆகிய சுந்தரரை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சது இல்லையா? அப்ப வந்து தாவாத அழிவில்லாத பெரிய தவத்தினை செய்திருக்கின்ற அந்த சங்கிலி யாரும் காண, அவர் பார்க்கும்படி, அவர் பக்கத்துல அவங்க எதிர்க்க வச்சு அவர் பார்க்கும்படி என்ன பண்றாருன்னா, மூவாத திருமகிழை, அந்த மகிழ மரம் சுவாமி கோயில் இருக்குல்ல, அதனால அது இறைவன் இப்ப அங்க வீட்டில் இருக்காரு, அதனால திருமகிழ். அது வெறும் மகிழ மரம் இல்ல, சுவாமி இப்ப அங்க இருக்காரு. ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்காக நான் கூட வரும்போது, சங்கிலியார் கூட வரும்போது மகிழ மரத்துக்கடியில இருக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால இப்ப மகிழ மரம் திருமகிழ் ஆகிவிட்டது, சுவாமி அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அப்ப வந்து மூவாத திருமகிழை, அது வந்து என்னன்னா மூத்தல் இல்லாத அப்படின்னா அழியாதுன்னு அர்த்தம். அந்த மகிழ மரம் இப்பொழுதும் இருக்கு. இப்போ மூத்தல் இல்லாத அந்த மகிழ மரத்தை, இறைவன் வீற்றிருக்கின்ற மகிழ மரத்தை முக்காலும் வலம் வந்து, 3 முறை வளமாக வந்து இந்த மகிழ மரத்தை வந்து சத்தியம் செய்து கொடுக்கிறாரு. எப்படி பண்றாருன்னா, இந்த இறைவன் வீற்றிருக்கின்ற மகிழ மரத்தை 3 முறை வலம் வந்து, மேவாது இங்கு யான் அகலேன் என நின்று, அதாவது பொருந்தீராது உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்காது எப்போதும் இங்கேயே இருப்பேன்னு அர்த்தம். அதாவது இங்கே பொருந்தி இல்லாம, இந்த ஊர்ல இல்லாம நான் விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, உன்னை பிரியாது இங்கேயே எப்போதும் உன் உடனே இருப்பேன்னு அர்த்தம். மேவாது பொருந்தி இல்லாமல் இங்கு யான் அகலின், இந்த ஊரை விட்டு நான் போக மாட்டேன் என நின்று விளம்பினார் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நின்று, அதாவது சுவாமிக்கு முன்பாக திருமகிழின் கீழே 3 முறை வலம் வந்து அந்த வார்த்தையை சொல்ற. வலம் வந்தது மட்டும் இல்லாம, உன்னை பிரிந்து நான் போக மாட்டேன் அப்படின்ற வாக்கையும் சங்கிலியார் காண அவருக்கு முன்பாக நின்று கூறுகின்றார். என நின்று விளம்பினார், கூறினார். சொன்னவர் யாரு? பூவார் தன் புனல் பொய்கை முனைப்பாடி புறவலனார். இந்த முனைப்பாடி நாடு இருக்கு இல்லையா, நடுநாடு, நம்ம கடலூர்லாம் இருக்கு இல்லையா, இந்த பரங்கிப்பேட்டையெல்லாம் அந்த நடுநாட்டையோட சேர்ந்த பகுதி தான் இந்த நடுநாட்டுல முனைப்பாடி நாடு. அது தெரியும் நமக்கு. அங்கதான் வந்து திருநாவுக்கரசு நாயனார் பெருமானும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானும் திரு அவதாரம் செய்த பெரும் பாக்கியம் பெற்றது இந்த நடுநாடு. இதுல வந்து அவங்க அந்த திரு அவதாரம் செய்த அந்த இடத்துக்கு வந்து திருமுனைப்பாடி அப்படின்னு பெயர் உண்டு. அந்த திருமுனைப்பாடி நாட்டிலே அந்த இயற்கை வளம் சொல்றாங்க பாருங்க, பொய்கைகள், நீர்நிலைகள் நிறைய இருக்கு. அந்த பொய்கைனா தானாவே மழை பொழிந்து உருவான அந்த குளிர்த்த குளம் போன்றது நீர்நிலையை தான் வந்து தானாகவே உருவான நீர்நிலையை தான் பொய்கைன்னு சொல்லுவோம். இந்த பொய்கை எப்படி இருக்குன்னா, பூக்கள் நிறைஞ்சதா, நல்லா குளிர்ச்சியா நீர் கொண்ட நீர்நிலைகள் நிறைய இருக்கு. அப்படிப்பட்ட முனைப்பாடி நாட்டின் புறவலனார் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இவ்வாறு, அதான் என்ன சொல்றேன்னா, அவர் அந்த நாட்டை சேர்ந்தவர். ஆனா தொண்டை நாட்டுல இருக்கிற திருவொற்றியூரை விட்டு நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சபதம் செய்து கொடுத்தான்றதுக்காக அவரோட சொந்த ஊரை பத்தி போட்டிருக்காங்க. இவர் என்ன பண்றாரு? 3 முறை வலம் வந்து உன்னை நான் பிரிய மாட்டேன் என்று சொல்லி சபதம் சத்தியம் செய்து கொடுக்கின்றார். அடுத்தது 261வது பாடல். மேவிய சீர் ஆரூரர் மெய் சபத வினை முடிக்க காவியின் நேர் கண்ணாரும் கண்டு மிக மனம் கலங்கி பாவியேன் இது கண்டேன் தம்பிரான் பணியால் என்று ஆவி சோர்ந்து அழிவார் அங்கு ஒரு மருங்கு மறைந்து அயர்ந்தார். இது வந்து அடியார் பெருமக்கள் புலவர்கள் எல்லோரும் வந்து கோமல் ஐயா கூட அடிக்கடி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுடைய பெண்மை நலம் எவ்வளவு வந்து
திரு தொண்டர் மட்டும் இல்ல, பெண்மைக்குரிய அந்த நல்ல குணங்கள் எல்லாம் அவங்களுக்கு எவ்வளவு நிறைஞ்சிருக்குன்றதுக்கு இந்த ஒரு பாடல் ஒரு சிறந்த ஒரு சாட்சி. மேவிய சீர் ஆரூரர், சீர்னா பெருமை, பெருமையெல்லாம் பொருந்தி இருக்கின்ற ஆரூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் மெய் சபத வினை முடிக்க. அதாவது மெய்னா உடம்பாலும் சபதம், வெறும் சபதம்னா வாயால சொல்றது மட்டும் இல்ல. இந்த மெய் சபதம்ன்றது என்னன்னா, அந்த மகிழ மரத்தை உடம்பால என்ன பண்றாரு, 3 முறை வலம் வருகின்றார். அப்புறம் வாயாலே என்ன சொல்றாரு, பிரிந்து போக மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப இந்த மெய் சபதம்ன்றது வாக்கினாலும் உடம்பாலும் தொழில்பட்டு செய்கின்ற சபதம். இவ்வாறு சபதத்தினை, அந்த வினை, அந்த செயலினை முடிச்சிடறார். சபதம் சத்தியம் செய்து கொடுத்து முடிக்க காவியின் நேர் கண்ணாரும், சங்கிலியாருடைய அழகு நலம் திருப்பியும் சொல்றாங்க. முதல்ல மின்னல் போன்ற இடையினாங்க, இப்ப காவியின் நேர் கண்ணாரும். இந்த காவினா நீல மலர், அந்த பெண்களுடைய கண்கள் இந்த நீல நிறத்துல இருந்தா அது ஒரு அழகா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அந்த நீல மலர் போன்ற கண்களை கொண்ட சங்கிலியார் இதை கண்டு, இது சத்தியம் செய்ததை கண்டு மிக மனம் கலங்கி வருந்துகின்றாராம். நினைப்பீங்க, திருமணம் செய்துக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு தானே சத்தியம் செய்து கொடுத்தாரு, இதுல என்ன மனம் கலங்குறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனால் மனம் கலங்கினார்னா, பாவியேன் இது கண்டேன் தம்பிரான் பணியால். மனம் கலங்குறது எதற்காக மனம் கலங்குகின்றார்னா, இவரை வழிந்து சத்தியம் வாங்கிக் கொள்கின்றார்கள் இல்லையா. அதாவது இவர் போக மாட்டேன் அப்படின்றத, இவர் போக கூடாதுன்றதுக்காக என்ன பண்றாங்க, சத்தியம் செய்து வாங்கி இவர் போக முடியாதபடி தடுத்துட்டார்கள் இல்லையா. பெண்மைக்குரியது. இப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேலை முடிஞ்சா காரியம் முடிஞ்சா போதும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க சுந்தரருக்கு ஊருக்கு விட்டு போகணும் தான் எண்ணம். ஆனா அவருடைய எண்ணத்திற்கு மாறாக நம்ம என்ன பண்ணோம், சுவாமி இருக்கிற இடத்துல சத்தியம் செய்து கொடுத்து அவரோட விருப்பத்திற்கு மாறாக போக முடியாதபடி செய்து கண்டிப்பா அவர் சத்தியம் பண்ண வச்சிட்டோம். அவரோட விருப்பத்திற்கு மாறாக சத்தியம் செய்து வாங்கி கொண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மனம் கலங்கி, பாவியேன் இது கண்டேன், இது மாதிரி அவரோட விருப்பமே இல்லாம என்ன அவரு திருமணம் செய்வதற்காக வேற வழி இல்லாம சத்தியம் பண்ணிட்டாரு. அப்படி அவரை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நான் கொண்டு வந்துட்டனே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிரான் பணியாய், இது இறைவன் திருவருளாலதான் அப்படின்றாலும் அது இவங்களுக்கு வருத்தத்தை தருகின்றது. ஏன் இறைவனுடைய திருவருள்னா, இவர்கள் என்ன சொன்னாங்க சங்கிலியார் அப்படின்னா, திருவாரூரிலே அவர் மகிழ்ச்சியோடு வசிக்கின்றார்ன்றதை மட்டும்தான் சொன்னாங்க. அதனால அதை தெரிந்து அதற்கேற்றவாறு அருள் செய்யுங்கள் சொன்னாங்க. ஆனா என்னை விட்டு பிரிந்து போகக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும் அவருன்றத அந்த ஒரு கண்டிஷன்லாம் சங்கிலியார் போடல. சுவாமிதான் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சரி இந்த பெண்ணானவள் அங்க இருக்கிற திருமணம் செஞ்சிருக்கிறதையும் நினைச்சு வருந்துகின்றாளே, அப்ப அதற்காக அவனுக்கு சத்தியம் செய்து தருவான்னு சுவாமி தான் சொன்னாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த செயல் செஞ்சதும் சுவாமி தான். அதே போல இவர் மகிழின் கீழ் இருக்கணும் அப்படின்னு சொன்னதை வெளிப்படுத்தியதும் சுவாமி தான். அப்ப சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விருப்பத்திற்கு எதிராக நான் நடந்து கொண்டேன். ஆனா இது சிவபெருமான் திருவருள் தானே, அதனால நான் வேற வழி இல்லாம நடந்துகிட்டேன். இருந்தாலும் அவர் மனம் வருந்தும்படி இந்த சத்தியத்தை வாங்கி கொண்டேனே அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப வருத்தம். இது என்னால்தானே நிகழ்ந்தது, இவ்வளவும் என்னால நிகழ்ந்ததுன்னு சொல்லிட்டு, அது தவறு செஞ்சவங்க யாராவது நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு மறைஞ்சு நிற்பாங்க இல்லையா. அது போல ஆவி சோர்ந்து, உயிர் சோர்ந்து, பெண்மைக்குரிய நலம் பாருங்க, அவருடைய விருப்பத்திற்கு எதிராக சத்தியம் வாங்கி கொண்டு விடாப்படியே சத்தியம் வாங்கிட்டோம். அது ஒரு வருத்தம். சிவபெருமானுடைய திருவருள் இருந்தாலும் அடியவருடைய மனம் புண்படும்படி அவரை வலிந்து செய்து என வாங்கி கொண்டமேன்னு சொல்லிட்டு மனம் வருந்தி ஆவி சோர்ந்து உயிர் சோர்ந்து அழிவார். மனம் உடையுது அவங்களுக்கு பார்த்துப்பான். அவருடைய அந்த சத்தியம் செஞ்சு கொடுத்தனே மனம் உடைந்து அங்கு ஒரு மரங்கு மறைந்து அயர்வார். சத்தியம் செஞ்சதை பார்த்த உடனே அங்க ஒரு பக்கம் மறைகிறாரு. சரி நம்ம இவ்வளவு தப்பு செஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அந்த குற்ற உணர்ச்சியால என்ன பண்றாங்கன்னா, சங்கிலியார் மறைந்து அயர்ந்தாதான் அறிவழிதர். அதாவது மனம் என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்ப அதிக துன்பம் இருக்கும் பொழுது மனம் வேதனைப்படும் இல்லையா. அது போல வருந்துகின்றார்கள். அவங்கள விருப்பம் இல்லாம விடாப்பிடியா சத்தியம் வாங்கி கொண்டோமே என்று வருந்துகின்றார் பெண்ணில் நல்லாள் ஆகிய சங்கிலி அம்மையார். அடுத்தது 262வது பாடல். திருநாவலூர் ஆளி தம்முடைய செயல் முற்றி
பொருநாகத்து உரி புனைந்தார் கோயிலின் உள் புகுந்து இறஞ்சி அருநாளும் தர இருந்தீர் செய்தவாறு அழகிது என்று என பெருநாமம் எடுத்தேதி பெருமகிழ்ச்சி உடன் போந்தார். இப்ப சத்தியம் செய்து கொடுத்தாச்சு. இவர்கள் மனம் வருந்துகின்றார்கள், அவரது விருப்பத்திற்கு எதிராக சத்தியம் வாங்கி கொண்டாமே. இப்போ சத்தியம் முடிஞ்சிருச்சு. அப்ப சுவாமி திருப்பி எங்க போயிடுவாரு? சன்னிதானத்துக்கு, அந்த கருவறைக்கு போயிடுவாரு. இப்ப சுந்தரமூர்த்தி அப்ப கேட்கணும்ல, ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, நமக்கு துரோகம் பண்ணிட்டாரு, சங்கிலியாருக்கு ஃபேவர் பண்ணிட்டாரு இல்லையா? இப்போ சுவாமிகிட்ட போய் இதை சொல்லணும் இல்லையா இந்த விஷயத்த. அப்ப சுவாமி கிட்ட போறாரு பாருங்க அழகா. திருநாவலூர் ஆளி, ஆளுகின்றவர் தான் ஆளி. இப்ப ஆளுகின்றவர்னா தலைவர். திருநாவலூரில் திருவதாரம் செய்த திருநாவலூர் தலைவர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தம்முடைய செயல் முற்றி. சுவாமி என்ன சொன்னார்? ஒரே ஒரு செயல் இருக்கணும், செய்யணும்னார், சபதம். அதை முடிச்சாச்சு. முடிச்சுட்டு பொருநாகத்து உரி புனைந்தார் கோயிலின் உள் புகுந்து இறஞ்சி கோயிலுக்குள்ளார போறாரு. இப்படிப்பட்ட சுவாமி பொருநாகத்து உரி புனைந்தார். நாகம்னா யானைக்கும் நாகம்னு ஒரு பேர் உண்டு. பொருநாகம் அதாவது பெரிய வீரத்தினை உடைய, கொடிய, அதாவது பெரிய வலிமையினை உடைய அந்த யானை. கஜாசுரன் தான் என்ன பண்றான் அப்படின்னா, அந்த யானையா வரான் இல்லையா, உயிர்களை துன்புறுத்துகின்றான் அப்படின்ற காரணத்தால சுவாமி என்ன பண்ணாரு, அவனோட தோலை தனியா உரிச்சு எடுத்து அதை திருமேனியில் போர்த்தினார் அப்படின்னு சொல்லி, அதனால சுவாமிக்கு கஜ சம்ஹார மூர்த்தி, கீர்த்திவாசன் அப்படின்ற நாமத்தோடு இறைவன் விளங்குகின்றார் இல்லையா. அப்படி அந்த யானையுடைய தோலின் உரி, அந்த தோலை உரித்து தன் திருமேனியில் புனைந்துனா அணிந்திருக்கின்ற, சூடி இருக்கின்ற சிவபெருமான் வீற்றிருக்கின்ற கோயில் உள் புகுந்து கோயிலுக்குள்ளார போறார். போய் இறஞ்சி சுவாமி இப்ப திருப்பி எங்க வந்துட்டார்? மகிழ மரத்தடியிலேருந்து கோயிலுக்குள்ளார வந்துட்டார். ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் மகிழ மரத்தடியில இருக்க சொன்னாரு. அப்ப சத்தியம் முடிஞ்சிருச்சு. அப்ப சுவாமியும் கருவறைக்கு வந்துட்டாரு. தோழராகிய சுந்தரமூர்த்தி நாயனாரும் உள்ளார இறஞ்சி இறைவன் வணங்கி என்ன சொல்றாரு பாருங்க. அருள் நாளும் தர இருந்தீர். எப்படி ஒரு கண்டிஷன், எப்படி திருக்கைலாயத்துல என்ன சொன்னாங்க? மாதர் மேல் மனம் வைத்தனை. அதனால புவி மீது பிறந்து காதல் இன்பம் கலந்து அணைவாய். பெண் மேல ஆசை வச்சுட்டு அதனால பூமியில பிறந்து மானுட பிறப்பெடுத்து அவர்களை திருமணம் செய்து கொண்டு அந்த ஆசையெல்லாம் நீங்கி தூய்மைப்பட்டு வருவாய் அப்படின்றாங்க சுவாமி. ஃபர்ஸ்டே ஒரு கண்டிஷன் போட்டுறாரு, முதலே ஒரு உத்தரவாதம், உறுதி. ஏன்னா அங்க பிறந்தா மயக்கத்துல எது தப்பு எது சரின்னு தெரியாம தவறு செய்ய சூழல் தான் மானுட பிறவி. அந்த நேரத்துல தவறு செய்யாமல் இதற்காக பிறப்பெடுத்தனும், அந்த பாதையில செலுத்துவதற்காக என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த உத்தரவாதம் வாங்கிக்கிறாருல. இங்கேயும் அதே தான் சொல்றாரு பாருங்க. ஏன்னா சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு, சாமிக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, அடுத்தது சுவாமி கிட்ட என்ன கண்டிஷன் போறாரு பாருங்க. என்ன சொல், அருள் நாளும் தர இருந்தீர். எவ்வளவு சிறப்பான செய்கைனா, அருள் நாளும் தர இருந்தீர்னா, நாளும்னா நாளும் எப்பொழுதும் நீங்க எனக்கு அருள் செய்கின்றவர்கள் சாமி. எதுக்காக இதை சொல்றாருன்னா, சபதத்தை மீற போறாரு, அப்பயும் நீங்க எனக்கு அருள் செய்யணும், கைவிடக்கூடாது, வேற வழி இல்லை. அதான் இப்பயே ஒரு அப்ளிகேஷன் போட்டு வச்சிருக்காரு. சபதத்தை மீறினாலும் எனக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும், துணை செய்ய வேண்டும். அதுதான் இப்பயே சொல்றாங்க. எவ்வளவு ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கு. சேக்கிழார் பெருமான் அவ்வளவு சிறப்பாக இறைவன் உணர்த்துறது இல்லையா, அதனால அப்படி சொல்லியிருக்காங்க. அருள் நாளும்னா நாளும் எப்பொழுதுமே எனக்கு உங்களோட அருள் கொடுப்பீங்க. தர இருந்தீர், எப்போதும் உங்க அருளை தருவீங்க ஐயா. இப்ப சத்தியம் பண்ணிட்டா என்ன, அதனால என்ன, சத்தியத்தை மீறினாலும் நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு அருள் தான் செய்வீங்க அப்படின்ற ஒரு குறிப்போட அருள் நாளும் எனக்கு எப்போதும் தர விளங்குகின்ற இறைவா, நீங்க செய்தவாறு அழகியது. நான் என்ன சொன்னேன், இந்த இடத்துல இல்லாம அங்க போய் இருங்கன்னு சொன்னனே, அதை போய் சங்கிலியார்கிட்ட சொல்லி அங்க சத்தியம் வாங்கிட்டீங்களே, செஞ்சது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நம்ம சொல்ல முடியுமா இது போல இறைவன்கிட்ட? அவரு தொண்டரும் தோழரும் இல்லையா. அப்ப எப்படின்னா, புகழ்வது போல சாமியை திட்டுறாரு அவரு. எப்படி சொல்றாரு பாத்தீங்கன்னா, அதாவது இகழ்ச்சி குறிப்பு கொண்ட புகழ்ச்சி மொழி. ரொம்ப அழகு நீங்க செய்த செயல் அப்படின்றது, அழகுன்றது புகழ்ச்சி போல தெரிந்தாலும் அது இகழ்ச்சி. இப்படி என்னை ஏமாத்திட்டீங்களே, நம்பி திருமகளின் கீழே இருங்கன்னு சொன்னதை அங்க போய் சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பு கொண்டு ரொம்ப அழகா இருக்கு உங்க செயல் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாரு, எப்பொழுதும் அருள் எனக்கு அருள் செய்கின்ற இறைவா, உங்களோட செயல் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அருளானது எப்பொழுதும் எனக்கு இருக்க வேண்டும்
அப்படின்ற ஒரு அந்த குறிப்போட அந்த சுவாமி அவ்வாறு போற்றி பெருநாமம் எடுத்து எழுதி இறைவனுடைய நாமத்தை சொல்லுவாங்க இல்லையா, உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. மனசால உன்னை நினைச்சுட்டே இருப்பேன், அதனால நாக்கு வந்து என்ன பண்ணும், இன்னும் சொல்லிக்கிட்டே இருக்கும். மனசு எப்பயாவது நினைக்கிறத மறந்தாலும் நாக்கு என்ன ஆயிடும், பழகிய அந்த பழக்கத்தின்படி தானாகவே உன்னுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டே இருக்கும். அந்த நமசிவாய மந்திரத்தை, பெருநாமம் பெருமைக்குரிய அந்த நாமம் ஆகிய நமசிவாய மந்திரத்தை எடுத்து ஏத்தி அதை போற்றி சொல்லிக்கொண்டே பெருமகிழ்ச்சியுடன் போந்தார். மகிழ்ச்சியோட தான் போறாரு. ஏன்னா என்னன்னா அத்தகைய, ஏன்னா அவ்வளோ ஒரு நம்பிக்கை சுவாமி பேர. நம்ம சத்தியம் பண்ணி கொடுத்ததால திருமணம் நடக்க போது, மீறினாலும் சுவாமி எப்போதும் நமக்கு அருள் செய்வார். ஏன்னா தோழர் இல்லையா, தொண்டரும் தோழரும் அவரு, எப்படி இருந்தாலும் நமக்கு அருள் செய்வார். அதனால கவலை இல்லைன்னு சொல்லிட்டு மகிழ்ச்சியோடு என்ன பண்றாருன்னா உடன் பிறந்தார். கோயிலை விட்டு செல்கின்றார் நம்முடைய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அடுத்தது 263வது பாடல். வார்புனையும் வனமுலையார் வந்தொண்டர் போனதன் பின் தார்புனையும் மண்டபத்து தம்முடைய பணி செய்து கார்புனையும் மணிகண்டர் செயல் கருத்தில் கொண்டு இறஞ்சி ஏற்புனையும் கன்னிமாடம் புகுந்தார் இருள் புலர. இதெல்லாம் ஒரே ராத்திரில நடக்குது. எந்த ராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுவாமி கனவுல அருள் செய்தது, காலையில புஷ்பம் கொடுப்பதற்காக கோயிலுக்கு வந்தது, அங்க சுந்தரமூர்த்தி நாயனார் நின்று சபதம் செய்கின்றேன் என்று சொல்லி மகிழின் கீழ் சபதம் செய்தது, இதெல்லாம் ஒரே இரவு. இன்னும் முடியல. என்ன ஆகுதுன்னா, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சத்தியம் செய்து கோயிலை விட்டு சென்று விட்டார். இப்ப சங்கிலியாருடைய செய்கை என்னன்னு சொல்றாங்க பாருங்க. வார்ப்புனையும் வனமுலையார். அப்புறம் அந்த காலத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தனங்களை வந்து கச்சாலதான் கட்டி இருப்பாங்க. அததான் இங்க சொல்றாங்க. அவ்வாறு வார் அப்படின்ற கச்சினை அணிந்திருக்கின்ற, வனம்னா அழகு, அழகிய தனபாரங்களை கொண்ட சங்கிலியார். எத்தனை சங்கிலியாருடைய அழகை எப்படி எல்லாம் சொல்றாங்க பாருங்க. ஏன்னா தெய்வீக அழகு இல்லையா, அது வணங்கக்கூடிய அழகுதான். அப்படி வந்து அழகிய தனபாரங்களை கொண்ட சங்கிலியார் வன் தொண்டர் போனதன் பின் சத்தியம் செய்து கொடுத்து சுவாமி கிட்ட போயிட்டு, நீங்க செஞ்சது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை விட்டு போயினாரு. போனதுக்கு அப்புறமா தார்புனையும் மண்டபத்து, அந்த புஷ்ப மண்டபம் இருக்கு இல்லையா, தார்புனையும் சுவாமிக்கு கழுத்து அணியக்கூடிய நீண்ட மாலை, அடியில வந்து ஒன்னா சேராம தனியா இருக்கும். அது போல நீண்ட அந்த மார்பில் அணியக்கூடிய அந்த மாலை கட்டுகின்ற அந்த புஷ்ப மண்டபம், பூ மண்டபம், அந்த மண்டபத்து தம்முடைய பணி செய்து, இவரோட பணி அதுதான் ஒரு சிறப்பு. உரை ஆசிரியர் எப்படி சொல்றாங்க, எவ்வளவு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு இல்லையா. இவருக்கு வந்து மனசுல வருத்தம் இருக்கு. சுந்தரமூர்த்தி நாயனாருடைய விருப்பத்திற்கு எதிராக வலிந்து அவரிடம் சத்தியம் வாங்கி கொண்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் அந்த வருத்தத்தை எல்லாம் மனசுல இல்லாம சுவாமிக்கு தொண்டு செய்யும் போது எதன் பொருட்டும் அந்த தொண்டை வந்து நிறுத்தவே கூடாது. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இவ்வளவு வாழ்க்கையில முக்கியமான விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு. இருந்தாலும் அப்பயும் அந்த ஒரு பொழுது கூட செய்கின்ற தொண்டை வந்து அவங்க தடைப்படுத்தல, அவங்க நிறுத்தல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த புஷ்ப மண்டபத்திற்கு சென்று தன்னுடைய பணியாகிய அந்த பூமாலைகளை தொடுத்தல் பணியை செய்யறாங்க. இந்த தார்புனையும் மண்டபம், அந்த புஷ்ப மண்டபத்திற்கு சென்று கோயிலின் உள் புகுந்து தார்புனை மண்டபத்தை தம்முடைய பணி செய்து, அந்த மண்டபத்துக்கு போய் தம்முடைய பணி, தினந்தோறும் தான் என்ன பணி செய்யறாங்களோ அதை செஞ்சு, அந்த மலர்களை மாலையாக தொடுத்து அந்த பணியை செய்து தார்புனையும் மணிகண்ட செயல் கருதி அந்த பணி செய்யறாங்க. ஆனா அவங்க உள்ளம் என்ன நினைக்குது பாருங்க, கார்புனையும் மணிகண்டர். கார்னா மேகம், இந்த கரிய மேகம் இருக்கு இல்லையா, அது போன்ற நீல கண்டத்தினை உடையவர் சிவபெருமான். அப்படிப்பட்ட மணிகண்டர் ஆகிய சிவபெருமானுடைய செயல் கருத்தில் கொண்டு சுவாமி அருள் செய்ததெல்லாம் நினைக்கிறாங்க. ஆச்சரியப்பட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, தன்னுடைய கனவுல சொன்னது, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் வந்தது, அவர் சொன்னது, பெண்களை அழைத்து கொண்டு சத்தியம் செய்தது, இறைவன் வந்து அந்த ரகசியத்தை, இதெல்லாம் வந்து அடியவர்களுக்கு எப்படி சுவாமி அருள் செய்கின்றார்னு அந்த கருணையை போற்றி சுவாமியோட செயல்களை எல்லாம் நினைச்சுக்கிட்டே என்ன பண்றாருன்னா அந்த பூவை கட்டுகின்றார். அவரு செயல் கருத்தில் கொண்டு சுவாமி அருள் செய்தாரேன இறைவனை வணங்கி, அதற்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஏற்புனையும் கன்னிமாடம் புகுந்தார் இருள் புலர. இப்படி பூ கட்டுறதெல்லாம் வேலையை முடிச்சுட்டு சுவாமியை வணங்கி கொண்டு அவருடைய கருணையை போற்றி வணங்கி திருப்பள்ளி எழுச்சி நேரம் வந்துச்சு, விடியற நேரம், தன்னுடைய தொண்டு முடிச்சாச்சு, சுவாமியை வணங்கியாச்சு. அந்த இருள் புலரன்னா விடியிற நேரம்,
இருள் நீங்கி அந்த சூரிய ஒளி வருகின்ற நேரம், அந்த இருள் புலர்கின்ற பொழுது விடுகின்ற நேரம் ஏற்புனையும் கன்னி மாடம் புகுந்தார். ஏன்னா அழகு, அழகு நிறைந்த கன்னி மாடம் புகுந்தார். ஏன்னா கன்னி மாடத்துல தான் எப்பவுமே இருப்பாங்க. அந்த புஷ்ப தொண்டு செய்வதற்காக, பூ தொண்டு செய்வதற்காக மட்டும்தான் கோயிலுக்கு வருவாங்க, சுவாமியை வணங்குவதற்காகவும். அதே போல அந்த தொண்டு முடிஞ்சிருச்சு, சுவாமியை வணங்கியாச்சு. அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த அழகிய கன்னி மாடத்திற்கு திரும்பி விட்டார் சங்கிலியார். பொழுது விடிகின்ற நேரத்துல வந்துட்டாங்க. இரவுக்குள்ளார சத்தியம் செய்தார், அந்த வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தது அவங்களோட திருமணம் மட்டும்தான் நிகழ வேண்டியுள்ளது. 264வது பாடல். அன்று இரவே ஆதிபுரி ஒற்றை கொண்டார் ஆட்கொண்ட பொன் திகழ் பூன் வன் தொண்டர் புரிந்த வினை முடித்தருள நின்ற புகழ் திரு ஒற்றியூர் நிலவு தொண்டர்க்கு மன்றல் வினை செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்று இரவே இன்னும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆதிபுரி முதலே சொன்னோம், ஆதிபுரின்றது இது பழமையான பதி. சொன்னோம் இல்லையா, அந்த தல வரலாறு பார்க்கும் பொழுது பிரளய வெள்ளத்துல எல்லா ஊரும் மூழ்கிடும் போது சுவாமி என்ன பண்றாரு, அந்த பிரம்மன் தவம் செய்கின்றார், மீளவும் உலகம் உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு அந்த தவ ஒளியில் சிவபெருமான் எழுந்தருளி என்ன பண்றாருன்னா இங்கே லிங்கமாக தோன்றுகின்றார்னு பார்த்தோம். அப்ப யாவற்றுக்கும் முதலாக தோன்றியால் இதுதான் ஆதிபுரி. அத்தகைய ஆதிபுரி ஆகிய திருவொற்றியூரில் இருக்கின்ற பெருமான் ஒற்றி கொண்டார். இந்த ஒற்றி கொண்டார்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒற்றியூரை உகந்த இடமாக கொண்டார், விரும்பி இங்கே எழுந்தருள் இடமாக, தன்னுடைய இடமாக கொண்டிருக்கின்றார். ஒற்றி இடம் கொண்டார்னா சிவபெருமான் பழமையான ஆதிபுரியா, சுவாமியோட திருநாமமே ஆதிபுரீஸ்வரர் தான். ஆதிபுரீஸ்வரராகிய பெருமான் என்ன பண்றாருன்னா விரும்பி இங்கே ஒற்றியூரிலே எழுந்தருளி இருக்கின்றார். அவர் என்ன பண்றாருன்னா அவரால் ஆட்கொள்ளப்பட்ட சுந்தரமூர்த்தி நாயனார், அவரோட பெருமை எப்படி சொல்ற பாருங்க. பொன் திகழ் பூன் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அழகிய அணிகலன்கள் அணிஞ்சிருக்கார். சுவாமி என்ன சொன்னாரு, உன்னை ஆட்கொண்ட பொழுது, தடுத்து ஆட்கொண்ட பொழுது என்ன திருக்கோலத்துல இருந்தாயோ அந்த திருக்கோலத்தோடய எப்போதும் இருக்கணும்னு சுவாமி சொன்னாங்க இல்லையா. அப்ப அந்த மனக்கோலத்திலே எப்போதும் இருப்பார் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். அப்ப அந்த மனக்கோலம்னா அழகிய அணிகலன்கள், பொன்னால் ஆன நகைகள், நகைகள்னா அது நிறைய நகைகள் அணிஞ்சிருக்காரு. அந்த மாதிரி பொன் திகழ்னா பொன்னால் ஆன, பூன்னா அணிகலன்கள் அணிந்திருக்கின்ற வன் தொண்டர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் புரிந்த வினை முடித்தருள. அதாவது என்னன்னு சொன்னா, புரிந்த வினை முடித்தருள, அவருக்கு திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைச்சார் இல்லையா, அதை அந்த திருமணத்தை நடத்தி முடிக்க திருவுளம் கொண்டார் சிவபெருமான். ஏன்னா சத்தியம் ஒண்ணு செய்யணும், அது செஞ்சா திருமணம் நடக்கும்னு சொல்லிட்டாரு. அவர் சத்தியத்தை செய்து முடித்து விட்டார். சுவாமியுடைய அடுத்த அருள் பணி என்னன்னா திருமணம் செய்து வைக்கிறது தான். அதனால அன்று இரவே சுவாமி பாருங்க எவ்வளவு அடியாருக்கு எவ்வளவு சீக்கிரம் அருள் செய்யறார். அன்று இரவே இந்த ஆதிபுரியில் விரும்பி வீற்றிருக்கின்ற சிவபெருமான் தன்னால் ஆட்கொள்ளப்பட்ட வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் அழகிய பொன்னாலான அணிகலன்களை ஆபரணங்களை அணிந்திருக்கின்ற சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் தான் சுவாமி சொன்னபடி அந்த புரிந்த வினை, அந்த சபதத்தை முடித்தருள திருமணம் செஞ்சு வைக்கணும்ன்றதற்காக நின்ற புகழ் திருவொற்றியூர் நிலவு. நின்றனா நிலை பெற்ற, அதாவது திருவொற்றியூரோட புகழ் எப்போதும் நிலை பெற்று இருக்கும், அது எப்பவும் குறையாது, மாறாது. அது மாதிரி எப்போதும் புகழ் பெற்றிருக்கின்ற அந்த திருவொற்றியூர் நிலவு தொண்டர், அங்கே வீற்றிருக்கின்ற தொண்டர்கள், இறைவனுக்கு தொண்டு செய்வதற்காக அங்கு எப்போதும் தொண்டர்கள் வீற்றிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற தொண்டர்க்கும் மன்றல் வினை செய்வதற்கு, மன்றல்னா திருமணம், சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கும் சங்கிலியாருக்கும் திருமணம், மண்டல் வினைனா திருமண வினை, திருமணம் ஆகி அந்த சடங்கு செய்வதற்கு மனம் கொள்ள உணர்த்துவார். மனம் கொள்ளனா தெளிவா சொல்றார் என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு அவங்க உள்ளத்தில் பதியுமாறு சுவாமி அருள் செய்கின்றார். என்ன அருள் செய்கின்றார் அப்படின்னு அடுத்த பாடல்ல பாருங்க. இப்ப இந்த பாடல்ல சொல்றது திருவொற்றியூர்ல இருக்கிற அடியார்களுக்கு. ஏன்னா இப்போதைக்கு சங்கிலியார் தாய் தந்தையரை விட்டு வந்து விட்டார். இப்ப அவர்கள் திருமணம் செய்து கொடுக்க முடியாது. தன்னுடைய காப்பில் தன்னுடைய தொண்டுக்காக சங்கிலியார் இருப்பதால சிவபெருமானுக்கு தான், அதாவது ஒற்றியூர் பிரானுக்கு தான் சங்கிலியாரை சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய அந்த கடன் என்பது.
அதனால அவர் என்ன பண்றாரு, அது அந்த திருமணத்தை அப்ப யார் செஞ்சு கொடுக்கணும்? இத வந்து அந்த ஊர்ல இருக்கிற அடியார் பெருமக்கள் தான். அப்ப அவர்களுக்கு வந்து தெளிவாக சுவாமி திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் இவர்களுக்கு அப்படின்னு உணர்த்துறார். என்ன சுவாமி அருள் செய்கின்றார் பாத்தீங்கன்னா, நம்பி ஆரூரனுக்கு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு, நம்பி ஆரூரர் பெருமானுக்கு நங்கை சங்கிலி தன்னை, பெண்களில் சிறந்தவர் ஆகிய, அதனாலதான் நங்கை சொல்லுவோம், சங்கிலி தன்னை இம்பர் ஞாலத்து இடை. இந்த அதாவது சுவாமி வந்து எப்படின்னு சொன்னா, அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அடியார் பெருமக்கள் மந்திரமாக கொண்டு சிறமேற்கொண்டு செய்வார்கள். அப்படிதான் செய்யணும். சுவாமி எப்படி சொல்றாரு பாருங்க. என் மணமக்கள் யாருன்னு சொல்றாங்க. நம்பி ஆரூரர், மணமகள் வந்து சங்கிலியார், அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும். எப்படி செய்து வைக்கணும்னு பாத்தீங்கன்னா, இம்பர் ஞாலத்து இடை, இந்த உலகத்திலே அதாவது எல்லோருக்கும் தெரியும்படி, எல்லாருக்கும் தெரியும்படி, இம்பர் ஞானத்திரை, இந்த உலகத்திடை நம் ஏவலினால் மனவினை செய்து, என்னுடைய கட்டளை இது. அதாவது என்னன்னா, இது செய்யுங்கன்னு சொல்ல சுவாமி சொல்றாங்க, இது என்னுடைய கட்டளை. என்னுடைய கட்டளை என்னன்னா, நம்பி ஆரூரருக்கும் சங்கிலியாருக்கும் இந்த நில உலகத்திலே, இந்த உலகத்திலே யாவரும் காணும்படி திருமணத்தை நீங்கள் செய்து வைக்க வேண்டும். மன்றல் வினை செய்து உம்பர் வாழ் உலக அறிய அளிப்பு, திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். எந்த முறைன்றது கொண்டு சுவாமி சொல்றாங்க பாருங்க. அதாவது உம்பர் வாழ் உலகு அறிய, உம்பர்கள்னா தேவர்கள், அந்த தேவர்கள் வாழ்கின்ற, எப்படி அர்த்தம் சொல்றாங்கன்னா, அந்த தேவர்களும் அறியுமாறு, வாழ் உலகுனா இந்த இவர்கள், நீங்க எல்லாம் வாழ்கின்ற அந்த உலகமும் அறியுமாறு திருமணம் செய்து கொடுங்கள். அளிப்பீர்னா கொடுங்கள்னு அர்த்தம். தேவர்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, திருமணத்தப்ப அந்த வேள்வி, அந்த தீ வளர்ப்பாங்கல்ல, வேள்வி தீ வளர்ப்பாங்க இல்லையா, அதுல இடுகின்ற ஆகுதி பொருட்கள் தேவர்களை சேரும். அப்ப தேவர்கள் சாட்சியாக, திருமணத்துக்கு சாட்சியாக விளங்குகின்றார்கள். அதனாலதான் அக்னி வளர்க்கணும். இதுக்காக திருமணத்துல வந்து அக்னி வளர்க்கணும் அப்படின்றது முக்கியமா இதுதான். அப்ப அந்த அக்னியில வந்து என்னென்ன ஆகுதி போடுறாங்களோ அது தேவர்களுக்கு சென்று சேரும். அவர்கள் எல்லாம் வந்து இந்த மணமக்களை ஆசீர்வாதம் செய்வார்கள், காத்தருள்வார்கள் அப்படின்றது ஒரு சடங்கு முறை. அப்ப அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருமண வேள்வி செய்து முறைப்படி திருமணம் செய்து தர வேண்டும். இப்ப தேவர்கள் யாவருக்கும் அறியும்படி, அவர்கள் ஆசீர்வாதம் பெறும்படி, அவர்களுடைய அருளும் பெறும்படி, அந்த உம்பர் மட்டும் இல்லாம வாழ் உலகு, அது மட்டும் இல்லாம நீங்க வாழ்கின்ற இந்த உலகம், அப்ப எல்லாரையும் அழைச்சி, இந்த ஊர் மக்கள் யாவரையும் அழைத்து விதிப்படி அந்த திருமண வேள்வி சடங்குகள் எல்லாம் செய்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். இது என்னுடைய கட்டளை அப்படின்ட்டு சுவாமி சொல்றாங்க. சொல்ல உலகு அறிய அளிப்பீர், கருணையோடு அந்த பெண்ணை அவனுக்கு மனைவியாக தந்த அருள இந்த மனவினையினை செயல் செய்யுங்கள் அப்படின்னு இது என்னுடைய கட்டளைன்னு சுவாமி சொல்ல, ஏன்னா உணர்த்துதலும், அப்படி எல்லாருக்கும் உணர்த்துதலும் தம்பிரான் திருத்தொண்டர் அருள் தலைமையில் கொண்டு எழுவார். இந்த அடியார் பெருமக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, தம்பிரான் திருத்தொண்டர், யார் தம்பிரான்னா தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர், அவர்தான் சிவபெருமான். அதனால தம்பிரான் சொல்றோம். அப்படிப்பட்ட தலைவன் ஆகிய ஒப்பில்லாத தலைவன், அவருக்கு மேல யாரும் இல்லை. அப்ப அவர்தான் சுப்ரீம் காடுன்னு சொல்ற மாதிரி, அவர் தான் வந்து மேலான தெய்வம். அவருடைய தொண்டர்கள் நாம். அவர் சொல்றதை விட, அவர் சொல்றத செய்யறதை விட நமக்கு வேற ஒரு சிறந்த பணி கிடையாது. அப்ப தம்பிரான திருத்தொண்டர், இறைவனுடைய திருத்தொண்டர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அருள் தலைமையில் கொண்டு, சுவாமி என்ன அருள் செய்தார், என்னோட கட்டளைன்னு வேற சொல்லிட்டாரு இல்லையா, அப்ப அது தலைமையில் கொண்டு முதல் வேலையாக அதை செய்யறாங்க. மற்ற வேலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு சுவாமியே அருள் செய்திருக்காருன்னு சொல்லிட்டு தலைமையில் கொண்டு, சுவாமியுடைய கட்டளையை தலைமையில் கொண்டு எழுவார்னா சுவாமி சொன்ன அந்த வேலையெல்லாம் செய்யணுன்றதுக்காக தயாராகி எழுகின்றார்கள் அடியார் பெருமக்கள். எழுந்து மண்ணிறைந்த பெரும் செல்வ திருவொற்றியூர் மண்ணும் எண்ணிறைந்த திருத்தொண்டர் எழில்பதியோர் உடன் ஈண்டி உள் நிறைந்த மகிழ்ச்சியுடன் உம்பர் பூமழை பொழிய கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில் கல்யாணம் செய்து அளித்தார். ஏன் உம்பரும் அறிய, உலகத்தவரும் அறிய வெளிப்படையாக சிறப்பா திருமணம் செஞ்சு கொடுக்கணும்னு சுவாமி சொன்னதா எப்படி மேற்கொள்கின்றார்கள் அடியார் பெருமக்கள் பாத்தீங்கன்னா, அதாவது மண்ணிறைந்த பெரும் செல்வ திருவொற்றியூர், மண்ணிறைந்த அப்படின்னு சொன்னா இந்த உலக பெரும் செல்வ, இந்த உலகத்துல என்னென்ன செல்வங்கள் சிறந்த செல்வங்கள் இருக்கோ அத மண்ணிறைந்த பெரும் செல்வம். இந்த உலகத்துல
இதெல்லாம் சிறந்த செல்வங்கள் சொல்றோமோ அதெல்லாம் திருவொற்றியூர்ல நிறைந்து இருக்கான். அதாவது அப்படின்னா சுவாமியோடைய அருள் செல்வமும் சரி, பொருள் செல்வமும் சரி, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இறைவனுடைய தரிசிக்கிற பாக்கியத்தினால அந்த திரு செல்வத்தை பெறுகின்றார்கள். இறைவன் அத்தகைய பெருமையோடு அங்க வீற்றிருக்கின்றார். அந்த அது தளத்திற்குரிய பெருமை சிவபெருமானை சார்ந்ததுதான். இப்ப மண்ணிறைந்த பெரும் செல்வம் திருவொற்றியூர் மண்ணும், அதாவது உலகில் உள்ள சிறந்த செல்வங்களை எல்லாம் கொண்டது திருவொற்றியூர். நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, பூம்புகார்லாம் அப்படிதான் இருந்துச்சு ஒரு காலத்துலன்னு பார்த்தோம். ரொம்ப சிறந்த செல்வங்கள் எல்லாம் மலிந்து இருந்தன, உறையூர் அப்படி இருந்துச்சுன்னா பார்த்தோம். ஆனா திருவொற்றியூர் எப்போதும் சிறப்புக்குரியது. அந்த ஊர்லாம் சிறப்பு குன்றி விட்டது, மயங்கி விட்டது. இங்க அப்படி இல்லை. உலகில் உள்ள சிறந்த செல்வங்கள், அதான் மண் நிறைந்த இந்த உலகத்தில் நிறைந்த பெரும் செல்வங்கள், சிறந்த செல்வங்கள் எல்லாம் திருவொற்றியூரில் மண்ணுமா நிலை பெற்று இருக்கின்றது. அத்தகைய பெருமைக்குரிய திருவொற்றியூர்ல எண்ணிறைந்த திருத்தொண்டர், அதாவதுன்னா அளவே இல்லாத திருத்தொண்டர்னு வச்சுக்கலாம். இன்னொன்னு எண்ணத்தில் சிவபெருமானை நிலைத்து இருக்க செய்கின்ற, இப்ப உள்ளத்துல சுவாமியை வச்சிருக்கின்ற, எண்ணத்தில் நிறைத்து இருக்கின்ற திருத்தொண்டர்கள் எல்லாரும், அவங்க மட்டும் இல்ல, எழில் பதியோர் உடன் ஈண்டி, அந்த ஊர்ல இருக்கிறவங்களும், தொண்டர்கள் மட்டும் இல்ல, அந்த ஊர்க்காரங்களும் சேர்ந்து திருமணத்தை செய்விக்கின்றார்கள். அப்ப எழில் பதியோர், அந்த அழகிய இந்த பதியில இருக்கிறவர்களும் உடன் ஈண்டி, எல்லாரும் ஒன்றாக கூடி, ஈண்டினா சேர்ந்து உள் நிறைந்த மகிழ்ச்சியோடு, உள்ளத்தில் நிறைந்த மகிழ்ச்சியோடு உம்பர் பூமழை பொழிய திருமணம் செய்கிறாங்க, செஞ்சு வைக்கிறாங்க. அந்த யார் ஆசீர்வாதிக்கிறாங்கன்னா தேவர்கள். உம்பர் பூமழை பொழிய, தேவர்களும் மேல இருந்து என்ன பண்றாங்க, பூமழை பொழிந்து வாழ்த்தி வணங்குகின்றார்கள். ஏன்னா தொண்டர் இல்லையா. அப்ப அந்த உம்பர்களும் பூமழை பொழிந்து வணங்கி துதிக்க கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பா அந்த திருமணத்தை கண்ணார கண்டு, கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பில், அதாவது கண்கள் கண்டு உள்ளத்தில் மகிழ்ச்சி கொள்ள. ஏன்னா இதெல்லாம் சிறந்தது இல்லையா. திருஞான சம்பந்த பெருமானுடைய திருமணத்தை தரிசித்தவர்கள் யாவரும் சிவபதம் அடைந்தார்கள் இல்லையா, சிவலோகம் சென்று சேர்ந்தார்கள். ஏன்னா அந்த அடியாருடைய திருமணம் அத்தகைய புனிதமானது, புண்ணிய அருள் நிகழ்வு. அப்ப இந்த அருள் நிகழ்வை இவங்க நடத்தி வைக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா கண்ணிறைந்த பெருஞ்சிறப்பால் அப்படின்றாங்க. கண்கள் மகிழ்ச்சி கொள்ள, இதை கண்டு தரிசித்து உள்ளமும் கண்களும் மகிழ்ச்சி கொள்ள பெரும் சிறப்போடு என்ன பண்றாங்கன்னா கல்யாணத்தை செய்து வைத்தார்கள். இறைவனுடைய கட்டளைப்படி திருமணத்தை செய்து வைத்தார்கள். இப்ப அடுத்த பாடல் ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடல் ஒரு பாடலுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆகும். அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அந்த வாழ்ந்த அந்த இனிமையான இல்லற வாழ்க்கையுடைய அந்த பெருமை, அந்த இன்பம், அந்த நுகர்ச்சியின் தன்மை, அது எவ்வளவு, அதாவது சிற்றின்பம்னு எடுத்துக்க கூடாது, இறைவனோடு சம்பந்தப்பட்டதுனால அது புனிதமானதுதான். அத இறைவன் திருவருளால வரும் வாரங்களில் சிந்திப்போம் என்று கூறி, கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. மிக அருமைங்கம்மா. இன்னைக்கு வகுப்பு அப்படியே என்ன சொல்றது, அந்த ஊரோடையுமே நம்ம சேர்ந்துட்ட மாதிரியும், அந்த திருமண படத்துல கலந்துக்கின மாதிரியும் மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இதெல்லாம் பெருமாளுடைய திருவிளையாடல் தான். இவ்வளவு அழகா அந்த பாடல் எடுத்து எனக்கு விளக்கம் கொடுத்ததுக்கு ரொம்ப என்ன சொல்றது, நாங்கெல்லாம் பல காலம் தவம் பண்ணியிருக்கோம் தான் சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வு நமக்கெல்லாம் கிடைச்சது. இதெல்லாம் எம்பெருமாள் தான் நன்றி சொல்லணும். இந்த வரலாறுலாம் நம்ம அப்படியே கேட்கிறோம், பாக்குறோம், உணர்றது கிடையாது. இன்னைக்கு முழுசா அந்த 1 மணி நேரம்ன்றது அந்த நிலையிலேயே இருந்து நம்ம உணர்ந்து அதை மகிழ்கின்றோம் பாருங்க. இதான் ஒரு சிறப்பு. அவ்வளவு அருமையான அந்த கருத்தை எத்தனை முறை சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அழுத்தம் திருத்தமா, அந்த எப்படி இந்த மகிழ மரத்துல வந்தாரு பெருமான், அம்மாவுடைய மனநிகழ்வு எப்படி இருந்தது, ஐயாவோட மனநிகழ்வு இருந்தது, பெருமானுடைய திருவருள் எப்படி இருந்ததுன்றதெல்லாம் ஒவ்வொரு முறையும் அவங்க சொல்ல நம்ம மனசு அப்படியே அந்த நிலைக்கே போயிடுச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு வரலாறு அவ்வளவு அழகா எடுத்து கொடுத்தாங்க. ரொம்ப சிறப்புங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அடியன் வாழ்த்து பாடல் பாடிட்டு எல்லா அடியாருக்கும் வாய்ப்பு உண்டு, யாரும் போக வேண்டாம், இருந்து உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லுங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.
வான்முகில் வழாது பெய்க மடி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரியா மங்கை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்தடியார் திருடைய தாமரை சென்னிமேல் சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். யார் பேசணும்னு சொன்னீங்கன்னா கை தூக்குங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு உண்டு. சொல்லுங்கம்மா.